அடுத்து 3ஆம் பாதம் மிதுன புதன் அப்படிங்கிறது வந்து 7 ஆண்டுகள். ரிஷப சுக்கிரன் வந்து 16 ஆண்டுகள், மிதுன புதன் வந்து 9 ஆண்டுகள். அதற்கு அடுத்து வந்து கடக சந்திரன் ஒரு 4ஆம் பாதம். கடக சந்திரன் அப்படிங்கிற வந்து உடல் கடகம் உயிர். அடுத்து 3ஆம் பாதம் இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேச செவ்வாய் 7 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து உடல் வந்து மேசம், உயிர் வந்து தனுசு வரும். அது வந்து இது வந்து கிளாக் வைஸ்ல வந்து கடிகார முள் மாதிரி சுத்தி வரும். ராசி ஒரு ராசி விட்டு ஒரு ராசி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதுல வந்து உடல் மேசம் உயிர் தனுசு அப்படிங்கும் போது மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இப்படி வந்து ரொட்டீனா வரும். இது வந்து வள ஓட்டு நட்சத்திரத்துல வந்து முதல் சுற்றுல வந்து மேச செவ்வாய் வந்து ஆரம்பமாகும். This meeting is being recorded. இதற்கு அடுத்து வந்து 2வது நட்சத்திரம், இந்த 2வது பாதம் அப்படிங்கிறது வந்து ரிஷப சுக்கிரனுடைய திசை 16 ஆண்டுகள். இந்த 16 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து உடல் மகரம் உயிர் மிதுனமா இருக்கும். உடல்ல ஆரம்பிச்சு உயிர்ல முடியும். மகரம் கும்பம் மீனம் விருச்சிகம் துலாம் கன்னி கடகம் சிங்கம் மிதுனம் இப்படித்தான் வரும். இது வந்து ரிஷப சுக்கிரனுடைய திசை ஆண்டுகள் 16. மிதுன புதனுக்கு வந்து உடல் ரிஷபம் உயிர் மிதுனம் அப்படின்னு வரும். ரிஷபம் மேசம் மீனம் கும்பம் மகரம் தனுசு மேசம் ரிஷபம் மிதுனம் இப்படி வரும். இது வந்து 3வது பாதம். 4வது பாதம் அப்படிங்கிறது வந்து கடக சந்திரன் அப்படிங்கிறது வந்து 21 ஆண்டுகள். உடல் கடகம் உயிர் மீனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இது வந்து ஒரு சுற்று முதல் சுற்று. இப்ப இதுல வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் என்னடா இவன் நேசா ரிஷபம் சொல்றான் சிங்கம் கன்னின்னு சொல்றான், எப்படி இதை வந்து நாம வந்து பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டீங்க. இந்த ஒரு சுற்று மட்டும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த சுற்றுக்கு நம்ம போவோம். இப்ப இதுல வந்து கதிகள் அப்படிங்கிற வந்து 7 விதமான கதிகள் இருக்கு. இந்த நட்சத்திரம் வந்து இப்ப வந்து உடுமகா திசை அப்படிங்கிறத நம்ம வச்சு பார்த்தோம்னா 3 நட்சத்திரங்களுக்கு வந்து ஒரு திசை நடக்கும். ஆனா இந்த காலச்சக்கர திசையை பொறுத்த அளவுக்கு வந்து 108 பாதங்கள், அதாவது 27 நட்சத்திரங்களுக்கு 108 பாதங்களுக்கு 108 திசைகள் நடக்கும். ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு திசை நடக்கும். இந்த திசை அப்படிங்கறத வந்து நல்லா வந்து மெமரி பண்ணி வச்சுக்கணும். முதல் வந்து வள ஓட்டு நட்சத்திரங்கள் 15ஐயும் மனப்பாடம் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்து வந்து இந்த திசை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பாதமும் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். உடல் உயிர் இதுல வந்து உயிர் அப்படிங்கிறது மட்டுமே வந்து மிக முக்கியமா ஜாதகத்துல கருதப்படும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு உதாரண ஜாதகத்தோட நம்ம வந்து பார்ப்போம். இப்ப முதல் வந்து இதை வந்து எப்படி ஃபுல் பண்றது, இன்னும் வந்து ஃபுல் பண்ணல, இதை முதல் பார்த்துக்குவோம். உடல் வந்து இப்ப வந்து மேச செவ்வாய் அஸ்வினி மகம் மூலம் அஸ்தம் புனர்பூசம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பூராமே வந்து முதல் பாதத்துக்கு வந்து மேச செவ்வாய் தான் ஆரம்பமாகும். இந்த மேச செவ்வாய் அப்படிங்கிறது வந்து உடல் மேசம் உயிர் தனுசு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த உடல் மேசம் உயிர் தனுசு அப்படிங்கிறது வந்து இதுல வந்து எப்படி அந்த இதுல வந்து கதிகள் அப்படிங்கிறது வந்து 7 விதமான கதிகள் இருக்கு. முதல் கதி அப்படிங்கிறது வந்து ஜலகதி அப்படிங்கிறது. ஜலம்னா வந்து நீர் ஓடையில வந்து எப்படி தண்ணி அப்படியே வந்துகிட்டே இருக்கோ அதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இது வந்து நமக்கு வந்து ஒரு திசை நடக்கும்போது முன்கூட்டியே நமக்கு தெரியும். ஒரு ஆபத்துக்கள் வருது, ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, இல்ல ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு துன்பங்கள் வருது அப்படின்னா எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும்னா அந்த நீர் ஓடை வந்து நமக்கு முன்னாடியே தூரத்துல வந்து அப்படியே நகர்ந்து வந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா, பக்கத்துல வரப்போகுது அப்படிங்கிறது வந்து முன்கூட்டியே வந்து நமக்கு தெரியும். இதுதான் வந்து ஜலகதி அப்படிங்கிறது. அது வந்து
மேச செவ்வாயில வந்து உடல் மேசத்துல ஆரம்பிச்சு தனுசுல வந்து முடியும். அப்படியே ஒரு ராசி கூட விடாம ஸ்ட்ரெயிட்டா வந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஜலகதி அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தாப்புல வந்து சிங்க விலோகதி அப்படின்றது. இது வந்து இன்னும் அடுத்து வரக்கூடிய இதுல நான் சொல்றேன். ஆனா இந்த கதிகளை மட்டும் 7 விதமான கதிகளை தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் கதி வந்து ஜலகதி. அதுக்கு அடுத்து வந்து சிங்க விலோகதி அப்படிங்கிறது வந்து மேசத்துல இருந்து தனுசுக்கு பாயிரதும், தனுசுல இருந்து மேசத்துக்கு பாயிரதும் சிங்க விலோகதி அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்து வந்து விருச்சிகத்துல இருந்து மீனத்துக்கு தாண்டுவது, மீனத்துல இருந்து விருச்சிகத்துக்கு தாண்டுவதும், இது வந்து இந்த 4 ராசியை விட்டு தாண்டும். இது வந்து குதிரை கதி அப்படிங்கிறது. குதிரை தாண்டுற மாதிரி தாண்டுறது, அது சிங்கம் தாண்டுற மாதிரி தாண்டுறது. இது வந்து குதிரை கதி அப்படிங்கிறது. இந்த 2 1 3 கதிகள் முடிஞ்சுது. அதுக்கு அடுத்து கடக கன்னியில இருந்து கடகத்துக்கு தாண்டுவதும், கடகத்திலிருந்து கன்னிக்கு தாண்டுவதும் தவளை கதி அப்படிங்கிறது. சரி, இது வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து சிங்க விலோகதி அப்படிங்கிறது நடக்கும் பொழுது தென் திசை பிரயாணமும் சண்டையில் உயிர் பயமும் ஏற்படும் அப்படிங்கிறது வந்து ஜாதகத்துல விதி. அதுக்கு அடுத்து வந்து குதிரை கதி நடக்கும்போது, இப்ப வந்து சிங்க விலோகதி எங்க இருந்து நடக்கும் அப்படின்னா மேசத்துல இருந்து தனுசுக்கும், தனுசுல இருந்து மேசத்துக்கும் பாய்வது சிங்க விலோகதி. இந்த சிங்க விலோகதி அப்படிங்கிறதுல தென் திசை பிரயாணமும் சண்டையில் உயிர் பயமும், இது இடமாற்றம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லலாம். ஏதாவது ஒரு சில ஆபத்துக்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தாப்புல வந்து விருச்சிகத்துல இருந்து மீனத்துக்கு தாண்டுவதும், மீனத்துல இருந்து விருச்சிகத்துக்கு தாண்டுவதும் குதிரை கதி அப்படிங்கிறது. இந்த குதிரை கதி அப்படிங்கிறது வரும்போது தாய் தந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு நோய் நொடிகள் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த காலச்சக்கர திசையினுடைய விதி அமைப்பு. கன்னியிலிருந்து கடகத்துக்கு தத்துவது, கன்னியிலிருந்து கடகத்துக்கு போறது வந்து இது வந்து தவளை கதி, மண்டூக கதி அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து வந்து மிதுனத்துல இருந்து சிங்கத்துக்கு தாண்டுவது அப்படிங்கிறது வந்து இது வந்து கோழி கதி, குக்குட கதி அப்படிங்கிறது. இந்த மண்டூக கதி தவளை கதி, குக்குட கதி அப்படிங்கிறது வந்து கோடி கதி. இந்த கதிகள் நடக்கிறதுனால தாய் தந்தைக்கு வந்து ஆபத்துக்கள் ஏற்படும், ஏதாவது ஒரு மரண பயம் ஏற்படும். அதுக்கு அடுத்து வந்து கடகத்துல இருந்து சிங்கத்துக்கு பாய்வது வந்து சர்ப்பகதி அப்படிங்கிறது. சர்ப்பகதி சிங்கத்துல இருந்து கடகத்துக்கு தாண்டுவது அப்படிங்கிறது வந்து இது வந்து மயில் கதி அப்படிங்கிறது. இந்த கதிகள் பூராமே வந்து முந்தி காலத்துல இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அப்படிங்கிறது வந்து இந்த கதியை வச்சே ஒரு ஜாதகத்துல வந்து மற்ற கிரக நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்குவாங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த கிரகங்கள்லாம் வந்து எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்குது, இந்தந்த ஆதிபத்தியத்துல வந்து திசை நடக்குது, இதுக்கு வந்து வேதகன் யார், போதகன் யார், எல்லாமே வந்து கிளியரா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இதுக்கு அடுத்தாப்புல வந்து இந்த கதிகளை வந்து இந்த கதி வந்து இந்த கதி நடக்குது அப்படின்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். இதுதான் வந்து கதிகளுடைய விளக்கங்கள். இப்போ ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து 4 பாதங்களை கொண்டது. அந்த 4 பாதங்கள்ல வந்து 4 திசைகள் நடக்கும். இந்த 4 திசைகள் வந்து பிறந்த உடனே வந்து இந்த காலச்சக்கர திசைக்கும் உடுமகா திசைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இப்ப உடுமகா திசை அப்படிங்கிறது வந்து பவர்ஃபுல்லான திசை. அதுதான் வந்து உங்களுக்கு செய்ய வேண்டியது, கொடுக்க வேண்டிய பலன்கள் அப்படிங்கிறது வந்து என்னவோ அதைத்தான் கொடுக்க முடியும், வேற எந்த கிரகங்களும் கொடுக்க முடியாது. இதுக்கு அடுத்தாப்புல வந்து இந்த காலச்சக்கர திசை அப்படிங்கிறது வந்து 2 திசைகளும் ஒரே திசையா நடக்கும் பொழுது அது நன்மையும் தீமையும் அதிகமா இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மேச செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பிறக்கும் பொழுது
ஹலோ. நீங்க பிறக்கும் பொழுது மேச செவ்வாயினுடைய திசை அஸ்வினி 1ஆம் பாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மேச செவ்வாயினுடைய திசை ஆரம்பம். உடுமகா திசையில வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கேது திசை ஆரம்பம். இப்ப இந்த கேது திசையும் இந்த உடுமகா திசையில செவ்வாய் திசையும் 2 திசைகளுமே வந்து பாவ கிரகத்தினுடைய திசை. அப்படிங்கும்போது இந்த திசை நடக்கும்போது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாராவது ஒருவர் இறக்க நேரிடும். இதை வந்து எப்படி நாம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உடல் மேசம் உயிர் தனுசு அப்படின்னு வரும். அந்த உயிர் ராசியை பார்க்கக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகமோ அதனுடைய காரகத்துவம், அதனுடைய ஆதிபத்தியம், இந்த 2 வச்சு இவர்கள் வந்து இல்லை அப்படிங்கிறத வந்து இந்த காலச்சக்கர திசையின் மூலமாக கண்டுபிடிக்கலாம். இந்த காலச்சக்கர திசை வந்து எதற்கு அப்படின்னா, நல்ல சுபமான பலன்கள், கஷ்டமான பலன்கள், இப்படி நமக்கு வந்து வரக்கூடிய ஆபத்துக்கள், துன்பங்கள் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த காலச்சக்கர திசையை வந்து முந்தி காலத்துல வந்து பயன்படுத்துறாங்க. பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவோ அதிகமான கணக்குகள்லாம் போட மாட்டாங்க. பார்த்த உடனே வந்து இந்த திசை நடக்குதா, காலச்சக்கர திசையில இந்த திசை நடக்குதா, இதை பத்தியே வந்து பேச்சுக்கள் அடிபடும். மேச செவ்வாயினுடைய திசை அப்படிங்கும் போது ஒண்ணு அவன் வந்து நிலம் சம்பந்தப்பட்ட வகையில வந்து பேசணும். ஒண்ணு நிலத்தை வாங்கணும், இல்லைன்னா விற்கணும், இல்ல சகோதரர்களுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு நன்மையாக இருக்கலாம் அல்லது தீமையாக இருக்கலாம். ஏதாவது உடல்நிலை குறைபாடுகளா இருக்கலாம், இல்லைன்னா அவனே வந்து ஏதாவது வண்டி வாகனம் நிலம் அப்படிங்கிறத வந்து அவன் வாங்கியிருக்கான். அந்த மாதிரி வந்து இல்லைன்னா அவனுக்கு பின்னாடி வந்து பிறக்கக்கூடியவன் வந்து ஒரு சகோதரன் பிறக்கலாம், சகோதரி பிறக்கலாம். இந்த மாதிரி வந்து அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை பொறுத்து, அந்த சக்தியை பொறுத்து இந்த செவ்வாய் திசை அப்படிங்கிறது வந்து சுப பலன்களா பாவ பலன்களா நடைபெறும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த காலச்சக்கர திசை மூலமா கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாரகாதிபதி திசை. இப்ப கடக லக்கணம்னு வச்சுக்கோங்க. கடக லக்கணத்துக்கு வந்து சுக்கிர திசை ஓடும். இந்த சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துக்கு அதிபதி, 11ஆம் இடத்துக்கு அதிபதி. இந்த 2 வீடுகளுக்கும் இவர் வந்து எப்படி பலன்களை 4ஆம் வீட்டுக்கு செய்வாரா 11ஆம் வீட்டுக்கு செய்வாரா அப்படிங்கிறது நமக்கு டவுட் வரும். ஆனா இந்த காலச்சக்கர திசையில வந்து ரிஷப சுக்கிரனுடைய திசை வரும் பொழுது, இந்த சுக்கிரனுடைய திசையும் வரும் பொழுது, இந்த உடுமகா திசையில இருக்கக்கூடிய சுக்கிர திசையும் இந்த காலச்சக்கர திசையில இருக்கக்கூடிய சுக்கிர திசையும் 2 வந்து கரெக்டா ஒரு மூவ்மெண்ட் வந்து இத்தனை வயசு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அது வரைக்கும் வந்து பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல பாதகத்தை செய்து விட்டு செல்வார். அது வரைக்கும் வந்து அவனுக்கு வந்து நல்லதவே சொல்லக்கூடாது. இது வந்து இந்த காலச்சக்கர திசையில வந்து மாரகாதிபதி, பாதகாதிபதி, இந்த மாதிரி வந்து திசைகள் நடக்கும். 6, 8, 12ஆம் இடத்து அதிபதிகளுடைய திசை நடக்கும் பொழுது சில விபத்துக்கள், கண்டங்கள், கஷ்டங்கள் அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஆனா 2மே வந்து இப்ப கடக லக்கணத்துக்கு வந்து மீன குரு திசை ஓடுது. இப்ப குரு திசை ஓடுது அப்படிங்கும் போது இவர் வந்து 6 பலன்களை செய்ய மாட்டார். 9ஆம் இடத்தினுடைய பலன்கள், பாக்கிய பலன்கள், அவன் வந்து தொழில வந்து பயங்கரமான ஆளா இருக்கான், நிறைய வருமானங்கள் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கான், வீடு வண்டி வாகன அமைப்பு நிறைய வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி குரு திசை வந்து அந்த 2 திசையும் வந்து முடிகிற வரைக்கும் வந்து ஹெவியா இருக்கும், நல்ல வருமானங்கள் வரும். சரி, இதே சமயத்துல வந்து கடக லக்கணத்துக்கு சனி பகவானுடைய திசை ஓடிக்கிட்டு, இந்த சனி பகவானுடைய திசை மகர சனியும் ஓடுது. அப்ப என்ன பண்ணுவார்? 7ஆம் இடம் அப்படிங்கறத வந்து நல்லா செய்வார். என்ன செய்வாரு? கணவன் மனைவியை பிரிப்பாரு. 2 பேர்த்த வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து பிரிக்கிறதோ இல்ல அவங்கள வந்து மரணம் ஏற்படுவதோ இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் ஒவ்வொரு 2 திசையும் வந்து கம்பேர் பண்ணிக்கணும். கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த காலச்சக்கர திசை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத வந்து
ஒவ்வொரு ஜாதகமா வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கிளியரா வரும். இது வந்து ரொம்ப கடினமா இருக்கும். இப்ப நானே வந்து குறைந்தபட்சம் ஒரு 6 மாசம் படிச்சதுக்கு அப்புறமா தான் இப்ப வந்து நாம வந்து சொல்ல முடியுது. இதையும் வந்து நாம வந்து 6 மாசம் படிச்சுட்டு 1 மாசம் படிக்காம விட்டோம்னா புதுசா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி இந்த இப்போ வந்து நம்ம வந்து சுற்று வள ஓட்டு சுற்று அப்படிங்கிறது வந்து முதல் சுற்று மட்டும் பார்த்துருக்கோம். இப்போ வந்து மறுபடியும் வந்து யாராவது மறந்து இருந்தாங்கன்னா மறுபடியும் மெமரி பண்ணிக்கங்க. அஸ்வினி, மூலம், அஸ்தம், புனர்பூசம், பூரட்டாதி இந்த 5 நட்சத்திரங்களுக்கும் முதல் பாதம் அப்படிங்கிறது மேச செவ்வாயினுடைய திசை, வருடம் 7 ஆண்டுகள். அதுக்கு அடுத்தாப்புல 2ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து ரிஷப சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து 16 ஆண்டுகள். மிதுன புதன் அப்படிங்கிறது வந்து 9 ஆண்டுகள். கடக சந்திரன் அப்படிங்கிறது வந்து 21 ஆண்டுகள். இதுல வந்து மேச செவ்வாய் அப்படிங்கிறது வந்து உடல் மேசம் உயிர் தனுசு. உடல் மேசம் உயிர் தனுசு அப்படிங்கும் போது மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு. உடல் வந்து மேசத்துல ஆரம்பிச்சு உயிர் வந்து தனுசுல வந்து முடியும். அதற்கு அடுத்தாப்புல வந்து ரிஷப சுக்கிரன் திசை. ரிஷப சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து உடல் மகரம், உயிர் வந்து மிதுனம். உடல் மகரம், உயிர் மிதுனம் அப்படிங்கும் போது மகரம், கும்பம், மீனம், மகரம், கும்பம், மீனம், விருச்சிகம், மீனத்துல இருந்து விருச்சிகத்துக்கு தாண்டுது. இதுல வந்து குதிரை கதி அப்படிங்கிறது. இந்த குதிரை கதி நடக்கும்போது தாய் தந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள். இப்போ வந்து லக்கணத்தை வந்து மிக முக்கியமா வந்து அதை வந்து பாயிண்டா வச்சுக்கணும். லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருந்து இந்த திசை ஆரம்பமாகுது. ரிஷப சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து இப்ப லக்கணம் கன்னி லக்கணம்னு வச்சுக்கோங்க. கன்னி லக்கணத்துக்கு வந்து ரிஷப சுக்கிரன் ஆரம்பிக்கிறது வந்து 9ஆம் இடத்துல. அந்த 9ஆம் இடத்து அதிபதி வந்து சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து ஆட்சி உச்சம் அப்படிங்கிறது வந்து பவர்ஃபுல்லா இருந்தாருன்னா இந்த சுக்கிர திசை வந்து இவருக்கு வந்து யோகமாக அமையும். சரிங்களா? ஆனால் இந்த இது வந்து உடல் வந்து மகரம், உயிர் மிதுனம். மகரம், கும்பம், மீனம், மீனத்துல இருந்து விருச்சிகத்துக்கு தாண்டும். இது வந்து குதிரை கதி அப்படிங்கிறது வந்து இந்த குதிரை கதியில ஏதாவது சின்ன புண், ரணம், காயம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அப்புறம் விருச்சிகம், துலாம், கன்னி, அதுக்கு அடுத்து தான் ப்ராப்ளம் உண்டாகும். கடகம், சிங்கம், மிதுனம். கடகம் கன்னியிலிருந்து கடகத்துக்கு தத்துவது தவளைக்கடி. கடகத்துல இருந்து சிங்கத்துக்கு பாய்வது அப்படிங்கிறது வந்து சர்ப்பகதி. அப்புறம் சிங்கத்துல இருந்து மிதுனத்துக்கு தாண்டுவது வந்து கோழிக்கடி. இது வந்து தாய் தந்தை இருவருக்கும் வந்து ஏதாவது பிரிவுகள், ஏதாவது பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இந்த ரிஷப சுக்கிரனுடைய திசை ஆரம்பிச்சாலே கண்டிப்பாக நடக்கும். இது வந்து தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இது வந்து காலச்சக்கர திசை வள ஓட்டு நட்சத்திரத்தினுடைய முதல் சுற்று. சரி, இதற்கு அடுத்தாப்புல வந்து 2வது சுற்று அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். 2வது சுற்று அப்படிங்கிறது வந்து பரணி, பூராடம், சித்திரை, பூசம், உத்திரட்டாதி. பரணி, பூராடம், சித்திரை, பூசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிங்க சூரியனுடைய திசை 5 ஆண்டுகள். இந்த சிங்க சூரியனுடைய திசை வந்து 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து உடல் வந்து விருச்சிகம், உயிர் வந்து மீனம். இந்த சிங்க சூரியனுடைய திசை ஆரம்பிச்சு இப்ப வந்து பூராடம்ங்கிறது சுக்கிரனுடைய சாரம், பரணிங்கிறது சுக்கிரனுடைய சாரம். பரணி, பூராடம், சித்திரை, பூசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களுக்கு பூரமே வந்து சிங்க சூரியனுடைய திசை 1ஆம் பாதத்துக்கு வந்து சிங்க சூரியன், உடல் விருச்சிகம், உயிர் மீனம். உடல் ராசி செவ்வாய், உயிர் ராசி வந்து குரு.
இந்த உயிர் ராசி மீன ராசி வந்து ஏதாவது பாவக்கிரகங்கள் பார்க்குதா? பார்த்தா இப்ப வந்து லக்கணம் அப்படிங்கிறது வந்து சிம்ம லக்கணமாகவே இருந்து இப்ப அந்த சிங்க சூரியன் அப்படிங்கிற திசை அப்படிங்கிறது ஆரம்பிச்சது அப்படின்னா உடல் வந்து விருச்சிகம், உயிர் வந்து மீனம். அப்படிங்கும்போது 4ஆம் இடமும் 8ஆம் இடமும் டச் ஆகுது. அப்படிங்கும்போது தாய்க்கு ஏதாவது ஆபத்துக்கள் நடக்கலாம், இருக்கலாம். சூரியன் அப்படிங்கிற வந்து தகப்பன், இவங்க 2 பேத்துக்கு வந்து ஏதாவது இந்த கிரகங்கள் வந்து பகை கிரகம் திசை அப்படிங்கிறது வந்து 2 கிரகத்தினுடைய திசைகள் பகை கிரகமாக இருந்தால் இப்படி ஏதாவது ஃபால்ட் ஏற்படும். என்ன எதை எடுத்தாலும் வந்து ஃபால்ட் தான் வருமா, நல்லது வராதா அப்படின்னு கேட்டா, நல்ல ஒரு சுப கிரகத்தினுடைய திசை சந்திர திசை நடக்கும்போது குரு திசை நடக்கும். இது ரெண்டுமே வந்து குரு சந்திர யோகம் சொல்லுவோம்ல. குருவும் சந்திரனும் சுப கிரகங்கள், சுக்கிரன் புதன் இது வந்து சுப கிரகங்கள். இப்படி வந்து திசைகள் வந்து காலச்சக்கர திசையிலையும் உடுமுகா திசையிலையும் திசைகள் அப்படிங்கிறது வந்து இப்படி சுப கிரகங்களாக அமைஞ்சுக்கிட்டா மிகச் சிறப்பாக இருக்கும். இப்படி ஏதாவது ஆபத்துகள் கண்டங்கள் வந்தாலும் சின்ன சின்னதா கொடுத்துட்டு தப்பிச்சு வந்துகிட்டே இருக்கலாம். இதுல வந்து முன்னேற்றங்கள் இருக்கு. ஆனா இதுல வந்து இப்படி பகை கிரகத்தினுடைய திசைகள் அப்படிங்கறது ஆரம்பிச்சதுன்னா ஏதாவது ஒரு பாட்டுகள் நடக்கும். இப்ப வந்து பரணி, பூராடம், சித்திரை, பூசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்துடைய முதல் பாதம் அப்படிங்கிறது சிங்க சூரியன் 5 ஆண்டுகள். அதுக்கு அடுத்தாப்புல 2ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து கன்னி புதன். இந்த கன்னி புதனுக்கு வந்து உடல் கன்னி உயிர் கும்பம்னு வரும். உடல் கன்னி, உடல் கும்பம், உயிர் கன்னி. கும்பம் மகரம் தனுசு, தனுசுல இருந்து மேசத்துக்கு போகணும். சிங்கம் பாயிற மாதிரி அந்த 3-4 கட்டத்தை தாண்டி. அப்படிங்கும்போது இந்த சிங்க விலோகதி நடக்கும்போது நான் சொன்ன தென் திசை பிரயாணமும் ஏதாவது சண்டையில் உயிர் பயமும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தாப்புல மேசம், ரிஷபம், மிதுனம், அதுக்கு அடுத்தாப்புல வரிசையா வந்துடும் கடகம், சிங்கம், கன்னி அப்படிங்கிறது. இது வந்து கன்னி புதனுடைய திசை 9 ஆண்டுகள். இப்ப இந்த ஒவ்வொரு திசை ஆரம்பிக்கும் போதும் வந்து அந்த காரகங்களை தெரிஞ்சுக்கணும். இப்போ புதன் திசை நடக்குது அப்படின்னா வந்து புதன் அப்படிங்கிற வந்து கல்விக்கு காரகன். அவன் வந்து சின்ன பயலா இருந்தான்னா அவனுக்கு அவன் பிறக்கும் பொழுது வந்து ஒரு 10 வயசு 15 வயசுக்குள்ள வந்து புதன் திசை ஓடுச்சுன்னா கல்விக்காக செலவுண்டுவான். இல்லை ஏதாவது வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது வந்து 4ஆம் இடம் 5ஆம் இடம் இந்த இடத்தை பார்த்து அந்த அதனுடைய அந்த புதனுடைய காரகத்துவங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து விளக்கி சொல்லலாம். ஆனா இந்த கன்னி புதனுடைய திசை ஆண்டுகள் 9 வருஷம் அப்படிங்கிறது வந்து தாய் வாமனை பத்தியும் தாயை பத்தியும் இந்த ஜாதகனை பத்தியும் வந்து நாம வந்து அந்த நம்ம அடிப்படை ஜோதிடம் பராசர முறைப்படி அதை வந்து வச்சு நாம சொல்லலாம். இதுல வந்து மிக முக்கியமா வந்து இந்த லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்து திசை ஆரம்பம் ஆகக்கூடாது. ஆரம்பம் ஆனா இந்த ஜாதகனுக்கு ஏதாவது நோய்கள் அப்படிங்கறது வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத நாம சொல்லலாம். இதுல இருந்து எத்தனாவது இடத்துல வந்து இந்த திசை ஆரம்பிக்குதோ 4ஆம் இடம்னா தாய் ஸ்தானம், 9ஆம் இடம்னா தந்தை ஸ்தானம், இந்த வகையை வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நல்ல யோகமா இருந்தா எல்லாம் நல்லா தான் இருக்கும். தாய் நல்லா இருப்பாங்க, வீடு வண்டி வாகன அமைப்பு இருக்கும். 9ஆம் இடம்னா தகப்பன் நல்லா வேலைக்கு போவாரு, சொந்தமா பிசினஸ் பண்ணுவாரு, நல்ல யோகங்கள் நிறைய இருக்கும். அந்த படி வந்து நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கும். இதுக்கு அடுத்தாப்புல வந்து துலா சுக்கிரன் 3ஆவது பாதம், அதாவது பரணி, பூராடம், சித்திரை, பூசம், உத்திரட்டாதி இதனுடைய 3ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து துலா சுக்கிரன் வரும். துலா சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து உடல் துலாம் உயிர் கன்னி. உடல் துலாம் உயிர் கன்னி அப்படிங்கும் போது துலாம் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், விருச்சிகம், துலாம் இப்படித்தான் வரும். உடல் துலாம் உயிர் கன்னி, துலாம் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் இப்படி வரிசையா போயிட்டு
மீனத்துல இருந்து விருச்சிகத்துக்கு தாண்டி விருச்சிகம், துலாம், கன்னி இந்த மாதிரி வரும். இதுல வந்து எப்போ வந்து இப்ப வந்து வரிசையா போகும். துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இது வந்து திசை வந்து ஒழுங்கா நேரா போயிட்டே இருக்கு. அதே மாதிரி இவனுடைய தொழிலையும் சரி, வீடுகள்லையும் சரி எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அவன் பாட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துகிட்டே இருக்கான். அதுக்கு அடுத்தாப்புல அந்த மீனத்துல இருந்து விருச்சிகத்துக்கு தாண்டும் பொழுது அப்பதான் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம். ஒரு தொழில் செஞ்சான், அதுல நஷ்டமாயி போச்சு, தொழிலை விட்டுட்டான். இப்போ ரொம்ப வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டான், அந்த வேலையை விட்டுட்டான். இப்படி வந்து ஏதாவது ஒரு வீட்டை கட்டி ஏதாவது ஒரு கடன் ஆகி போச்சு, அந்த கடனுக்காக வந்து இந்த வீட்டை விட்டுட்டான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற வந்து இந்த 4 கட்டம் 3 கட்டம் தாண்டும் போதே தெரிஞ்சுக்கணும் ஜோதிடர். இப்படித்தான் வந்து இந்த ஜாதகத்துல அமைப்புகள் இருக்கு. இதுல வந்து இப்போ வந்து துலா சுக்கிரன் வந்து 3வது பாதம் முடிஞ்சது. 4வது பாதம் அப்படிங்கிறது வந்து விருச்சிக செவ்வாய், பரணி, பூராடம், சித்திரை, பூசம், உத்திரட்டாதி. இது 4ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து விருச்சிக செவ்வாய், உடல் கடகம், உயிர் தனுசு. இது வந்து கடகத்துல ஆரம்பிச்சு தனுசுல முடியும். கடகம், சிங்கம், மிதுனம். கடகம் சிங்கம்ங்கிறது வந்து என்ன, கடகத்துல இருந்து சிங்கத்துக்கு பாயறது அப்படிங்கிறது வந்து மயில் கதி, மயூர கதி அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து சிங்கத்துல இருந்து மிதுனத்துக்கு தாண்டுவது அப்படிங்கிறது வந்து கோழிக்கதி, குக்குட கதி அப்படிங்கிறது. இதுல வந்து இவனுக்கு வந்து ஏதாவது கண்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறது, இல்லை ஏதாவது ஆஸ்பத்திரியில் போய் ஒரு 4 நாள் 10 நாள் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கு. இதுதான் வந்து இந்த புது கோழிக்கதி, இந்த மயில் கதி அப்படிங்கிறது வர்றது. கடகம், சிங்கம், மிதுனம், ரிஷபம், மேசம், மீனம், கும்பம், மகரம், தனுசு. இதுதான் வந்து விருச்சிக செவ்வாயினுடைய திசை 7 ஆண்டுகள். இப்ப இந்த திசைகள்லாம் வந்து அங்கேயே ஒரு நல்ல திசையா வந்து பாக்கியாதிபதி திசை, பஞ்சமாதிபதி திசை அப்படிங்கிற மாதிரி நடந்து, இங்கேயும் வந்து ஒரு சுபக்கிரகம், அந்த அந்த கிரகத்துக்கு வந்து லக்கணத்துக்கு சுபக்கிரகமாக இருந்து திசைகள் நடந்துச்சுன்னா, இரண்டுமே வந்து சுபக்கிரகமாக இருந்தால் மட்டுமே நல்ல யோகத்தை இந்த ஜாதகத்துல நாம வந்து உடுமகா திசையும் காலச்சக்கர திசையும் கம்பேர் பண்ணி மிகச் சிறப்பான பலன்கள் இப்பொழுது நடைபெறும். குழந்தை பிறக்குமா, இப்ப ஜாதகத்துல வந்து மீன குரு, தனுசு குரு இந்த மாதிரி திசை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து இப்ப இந்த புத்தி நடக்குது, இப்போ வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். இந்த மாதிரி வந்து சுப பலன்கள் எப்ப எப்ப நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளால சொல்ல முடியும். இது வந்து 2வது சுற்று வந்து முடிஞ்சது. மேலும் வந்து சந்தேகமா இருந்தா வந்து கேட்கலாம். இது வந்து ரொம்ப வந்து ஹார்டான ஒரு படிப்பு தான். நம்ம வந்து எப்படி வந்து இந்த மேசத்துல இருந்து தனுசுக்கு வருது, தனுசுல இருந்து மேசத்துக்கு போகுது, இந்த மாதிரி வந்து கணக்குகள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மெமரி பண்ணாலும் மறுபடியும் வந்து நாம யோசிக்கும் போது ஏதாவது ஒண்ணு மாறுச்சுனாவே பலன்கள் பூரா மாறிடும். உடல் உயிர் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒண்ணு. அந்த காலத்து ஜோதிடர்கள் எதுவும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப வந்து வள ஓட்டு நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜாதகத்துல வந்து அம்சகத்துல வந்து எந்த கிரகம் எந்த வீட்டுல இருக்குதோ அதனுடைய திசை ஆண்டுகள் தான் அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க. இப்போ வந்து காலச்சக்கர திசையை பொறுத்தளவுக்கு வந்து மேசம் விருச்சிகத்துக்கு வந்து 7 ஆண்டுகள் தான், ரிஷபம் சுக்கிரன் அப்படிங்கிறதுக்கு வந்து 16 ஆண்டுகள் தான், மிதுனம் கன்னி இதுக்கு வந்து 9 ஆண்டுகள் தான், கடகத்துக்கு 21 ஆண்டு, சிம்மத்துக்கு வந்து 5 ஆண்டுகள், குரு வீடு வந்து தனுசு மீனத்துக்கு 10 ஆண்டுகள் தான். அதுக்கு அடுத்து மகரம் கும்பம் சனியினுடைய வீட்டுக்கு 2 வீட்டுக்குமே வந்து 4 ஆண்டுகள். இதுதான் மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க.
அந்த ஜோதிடர் அப்படிங்கிறது வந்து ஜாதகத்தை வந்து அப்படியே ராசி கட்டத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இவனுக்கு வயசு வந்து என்ன வயசு அப்படிங்கறத வந்து வயசை மட்டும் பார்த்துட்டு ஜாதகத்தை மூடி வச்சிருவார். மூடி வச்சுட்டு அவர் வாட்டுக்கு வந்து அந்த கதிகள் அந்த ஜாதகத்துல வந்து அந்த மற்ற கிரகங்கள் வந்து எங்கெங்க இருக்குது, அங்க உடுமகா திசையில என்ன திசை, இங்க காலச்சக்கர திசையில என்ன திசை, இத ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பார். ஆனா அது நடக்கும். அந்த காலத்துல வந்து இந்த ஜோதிடர்கிட்ட போனோம்னா நடக்கும். இவன் வந்து சொன்னா நடக்காது அப்படின்னு சொன்னா நடக்கல. வீடு கட்டலாம்னு நான் முயற்சி பண்ணினேன். எல்லாமே ஒரு பாதி வேலை முக்கால்வாசி வேலை முடிகிற நேரத்துல முன்னாடியே சொன்னாரு கட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. நான் அதை கேட்காம நான் கட்டினேன். வீட்டை வித்துட்டேன், லாப்டேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து அடிச்சு சொல்லுவார். இந்த காலச்சக்கர திசையினுடைய வலுவை வந்து எப்படி நாம வந்து கேர் பண்ணி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நல்ல சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, இதுக்கு அடுத்தாப்புல வந்து மூன்றாவது சுற்று. முதல் சுற்று அப்படிங்கிறது வந்து அஸ்வினி, மூலம், அஸ்தம், புனர்பூசம், பூரட்டாதி இந்த 5 நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் மேச செவ்வாய், 2ஆம் பாதம் ரிஷப சுக்கிரன், 3ஆம் பாதம் மிதுன புதன், 4ஆம் பாதம் கடக சந்திரன். அதற்கு அடுத்து வந்து பரணி, பூராடம், சித்திரை, பூசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் சிங்க சூரியன். அதுக்கு அடுத்தாப்புல 2ஆம் பாதம் கன்னி புதன், 3ஆம் பாதம் துலா சுக்கிரன், 4ஆம் பாதம் விருச்சிக செவ்வாய். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, உத்திராடம், சுவாதி, ஆயில்யம், ரேவதி இந்த 5 நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் வந்து தனுசு குரு. தனுசு குரு வந்து 10 ஆண்டுகள். இது வந்து உடல் வந்து மேசம், உயிர் தனுசு. மேச செவ்வாய்க்கு எப்படி வந்ததோ அதே மாதிரி மேசத்துல இருந்து ஆரம்பிச்சு தனுசு வரைக்கும் ரொட்டீனா வந்துகிட்டே இருக்கும். இந்த திசையில வந்து உங்களுக்கு வந்து ஜலகதி அப்படிங்கிறது வரும். இது வந்து உங்களுக்கே தெரியும். அந்த நீர் ஓடை எப்படி வருமோ அதே மாதிரி தான் பலன்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். பின்னாடி நடக்க போறது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதற்கு உரிய அமௌண்ட், பணம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ரெடியா நாளைக்கு இன்னது வரப்போகுது, நம்ம வந்து இதை தயார் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து ஜலகதி. கார்த்திகை, உத்திராடம், சுவாதி, ஆயிலம், ரேவதி இதனுடைய முதல் பாதம் வந்து தனுசு குரு. இதனுடைய 2ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து மகரச்சனி. மகரச்சனியுடைய திசை ஆண்டுகள் 4. மகரச்சனியினுடைய திசை ஆண்டுகள் 4. உடல் மகரம், உயிர் வந்து மிதுனம். மகரச்சனிக்கு வந்து உடல் வந்து மகரமாவே வரும், உயிர் வந்து மிதுனமா வரும். மகரம், கும்பம், மீனம், விருச்சிகம், துலாம், கன்னி, கடகம், சிங்கம், மிதுனம் இதுதான் வந்து மகரச்சனி. இதற்கு அடுத்தாப்புல வந்து கும்பச்சனியுடைய திசை ஆண்டுகள் 4. கும்பச்சனி அப்படிங்கிறது வந்து ரிஷபம், உடல் வந்து ரிஷபம், உயிர் வந்து மிதுனம். ரிஷபம், மேசம், மீனம், கும்பம், மகரம், தனுசு, மேசம், ரிஷபம், மிதுனம். இதுல வந்து ஒரே ஒரு பாயிண்ட் வரும். இப்போ வந்து வரிசையா வந்து ரிஷபம், மேசம், மீனம், கும்பம், மகரம், தனுசுன்னு வந்துட்டு தனுசுல இருந்து மேசத்துக்கு போகும். இது வந்து சிங்க விலோகதி. இந்த திசை வந்து இந்த 10 ஆண்டுகள் அப்படிங்கிறது, இப்ப கும்பச்சனி அப்படிங்கிறது வந்து 4 ஆண்டுகள்ல அந்த கடைசியில வரக்கூடியது. அந்த கும்பம், மகரம், தனுசு அப்படின்னு வந்து தனுசுல இருந்து மேசத்துக்கு போகும் பார்த்தீங்களா, அந்த கடைசியில வரக்கூடிய அந்த காலகட்டத்துல வந்து இப்படி வந்து இந்த குதிரை கதி, இந்த சிங்க விலோகதி நடக்கிறதுனால ஒரு துன்பங்கள் நடக்கும் அப்படிங்கிற வந்து தெளிவா சொல்லிடலாம். சரி, இப்போ வந்து கும்பச்சனி முடிஞ்சு இதுக்கு அடுத்தாப்புல வந்து மீன குரு. மீன குருவுக்கு வந்து உடல் வந்து கடகம், உயிர் வந்து மீனம். மீன குரு 10 ஆண்டுகள், உடல் கடகம், உயிர் மீனம். கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் இது வந்து ஜலகதி தான்.
இதே மாதிரி இந்த கதிகள் அப்படிங்கிறது வந்து இந்த 7 விதமான கதிகளை வந்து நல்லா மனப்பாடமா பண்ணி வச்சுக்கோங்க. இந்த திசை வந்து எந்த இடத்துல ஆரம்பிக்குது, ஒரே ஒரு ஜாதகத்தை மட்டும் நீங்க வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, அதற்கு பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நல்ல ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து சொல்றதுக்கும் நல்லா இருக்கும். நடக்கும் ஆனா. உண்மையாவே நடக்கும். இப்போ ஒரு ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து இப்போ வந்து திசைகள் அப்படிங்கிறது வந்து என்ன திசை அப்படிங்கிறது வந்து லக்னத்துல இருந்து எந்த இடத்துல ஆரம்பிக்குது இந்த திசை அப்படிங்கறது வந்து கவனமா பார்க்கணும். இந்த இப்ப வந்து காலச்சக்கர திசையில வந்து எந்த திசை எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படிங்கறத முக்கியமா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து வள ஓட்டு நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து 15 வந்து 3 சுற்றுக்களா வந்து நாம வந்து பார்த்துட்டோம். இந்த திசை வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்ப திசை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து அஸ்வினி 1ஆம் பாதம் அப்படிங்கும்போது மேச செவ்வாய், இப்போ வந்து பரணி 1ஆம் பாதம், இது வந்து சிங்க சூரியன் 5 ஆண்டுகள், இந்த மாதிரி வந்து நான் சொல்லியிருக்கேன். இது வந்து இந்த நட்சத்திரம் வந்து ஆரம்பிச்ச உடனே இந்த திசை தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்றான். ஆனா இது வந்து எப்படி சுத்தி வரும்? இது வந்து உடுமகா திசை அப்படிங்கிறது வந்து 3 நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு திசைகள் நடக்கும். அந்த திசை வந்து எப்படி நடக்கும்? சூரிய திசை முடிஞ்சுன்னா சந்திர திசை வரும். சந்திர திசை முடிஞ்சுன்னா செவ்வாய் திசை தான் வரும். செவ்வாய் திசை முடிஞ்சுன்னா ராகு திசை தான் வரும். இந்த மாதிரி வந்து ரொட்டேஷனா வந்து நமக்கு வந்து உடுமகா திசை தெரியும். இந்த காலச்சக்கர திசையில வந்து ஒரு திசை நடந்து முடிஞ்சுன்னா அடுத்த திசை எங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது வந்து இதுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கு. இப்ப வள ஓட்டு சக்கரம், இந்த சக்கரத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேச, அதுக்கு அடுத்தாப்புல இந்த மேச செவ்வாய் முடிஞ்ச உடனே எங்க ஆரம்பிக்கும்னா சிங்க சூரியன் 5 ஆண்டுகள், அதுக்கு அடுத்தாப்புல தனுசு குரு அப்படிங்கிறது வந்து 10 ஆண்டுகள். இப்படித்தான் வரிசையா வரும். இது வந்து திரிகோண வீடுகள் அப்படிங்கிற மாதிரி வந்து திசைகள் வரும். மேசம், சிம்மம், தனுசு. மேச ராசி மேச செவ்வாய் 7 ஆண்டு, சிங்க சூரியன் 5 ஆண்டு, தனுசு குரு 10 ஆண்டுகள். இதுக்கு அடுத்தாப்புல வந்து ரிஷப சுக்கிரன் 16 ஆண்டுகள், கன்னி புதன் 9 ஆண்டுகள், மகர சனி 4 ஆண்டுகள், இப்படி சுத்தும். இதற்கு அடுத்தாப்புல மிதுன புதன் 9 ஆண்டுகள், அதற்கு அடுத்து வந்து துலா சுக்கிரன் 16 ஆண்டுகள், கும்பச்சனி 4 ஆண்டுகள், இதுக்கு அடுத்தாப்புல கடகச்சந்திரன் 21 ஆண்டு, விருச்சிக செவ்வாய் 7 ஆண்டுகள், மீன குரு 10 ஆண்டுகள். இந்த மாதிரி வந்து வள ஓட்டு சக்கரம் அப்படிங்கிறது வந்து திசைகள் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு திசை எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்தாப்புல இந்த சக்கரத்தை வச்சுதான் அடுத்த திசை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது கிராஸ் போயாத கிராஸ். சரி, இப்போ வந்து இது வள ஓட்டு சக்கரம் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சுது. இதற்கு அடுத்தாப்புல வந்து இட ஓட்டு சக்கரம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இந்த இட ஓட்டு சக்கரம் அப்படிங்கிறது வந்து ரிவர்ஸ்ல சுத்துறது. கடிகார முள் எப்படி வந்து ரிவர்ஸ்ல சுத்துமோ அதே மாதிரி வந்து இட ஓட்டு சக்கரம் அப்படிங்கிறது வந்து ரிவர்ஸ்ல சுத்துறது. இதுக்கு வந்து வள ஓட்டு நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து 15 பார்த்தோம். இட ஓட்டு நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து 12 இருக்கு. இந்த நட்சத்திரங்கள் பூராமே வந்து மெமரி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்ப
ரோகிணி, திருவோணம், மகம், விசாகம். இது வந்து முதல் சுற்று நட்சத்திரங்கள். மிருகசீரிசம், அவிட்டம், பூரம், அனுசம் இது இரண்டாவது சுற்று நட்சத்திரங்கள், இடவோட்டு நட்சத்திரங்கள். அதுக்கு அடுத்தாப்புல வந்து திருவாதிரை, சதயம், உத்திரம், கேட்டை இது வந்து மூன்றாவது சுற்றுனுடைய நட்சத்திரங்கள். இப்ப முதல் சுற்று அப்படிங்கிறது வந்து வளவோட்டு நட்சத்திரத்துல வந்து மேசத்துல இருந்து ஆரம்பிக்கும். இடவோட்டு நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து விருச்சிகத்துல இருந்து ஆரம்பிக்கும். மேசத்துல ஆரம்பிச்சு மீன வரைக்குமே வந்து கடிகார முள் சுத்துற மாதிரி சுத்தும். இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னாடியே விருச்சிகத்துல ஆரம்பிச்சு தனுசுல வந்து முடிகிற மாதிரி இப்படி ரிவர்ஸ்ல சுத்தும். இந்த இடவோட்டு நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து முதல் சுற்று அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடவோட்டு சக்கரம், இப்ப வடவோட்டு சக்கரம் அப்படிங்கிற வந்து எப்படி வந்து இந்த திசைகள்லாம் வந்து சுத்துது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். எப்படி சுத்தம்? ஃபர்ஸ்ட் வந்து மேச செவ்வாய், அதுக்கு அடுத்து சிங்க சூரியன், அதுக்கு அடுத்து தனுசு குரு, ரிஷப சுக்கரன், கன்னி புதன், மகர சனி, மிதுன புதன், துலா சுக்கரன், கும்பச்சனி, அதுக்கு அடுத்தாப்புல வந்து கடக சந்திரன், விருச்சிக செவ்வாய், மீன குரு. இது வந்து வள ஓட்டு சக்கரம் இப்படி சுற்றுது. இது வந்து இடவோட்டு சக்கரம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து விருச்சிக செவ்வாயினுடைய திசை அப்படிங்கிறது வந்து 7 ஆண்டுகள். அதுக்கு அடுத்து சிங்க சூரியனுடைய திசை 5 ஆண்டுகள். அதுக்கு அடுத்து மீன குரு அப்படிங்கிறது வந்து 9 ஆண்டுகள். இப்படி வந்து சுற்றும். அதுக்கு அடுத்து வந்து இரண்டாவது துலா சுக்கரன் 16 ஆண்டுகள், மிதுன புதன் 9 ஆண்டுகள், அதுக்கு அடுத்து கும்பச்சனி 4 ஆண்டுகள், கன்னி புதன் அப்படிங்கிறது வந்து 9 ஆண்டுகள், ரிஷப சுக்கரன் 16 ஆண்டுகள், மகரச்சனி 4 ஆண்டுகள். இப்படி சுத்தி வரும். இந்த 3 முடிஞ்சு 4வது வந்து எங்க வந்துடும்னா கடகச்சந்திரன் 21 ஆண்டுகள், மேச செவ்வாய் 7 ஆண்டுகள், மீன குரு 10, தனுசு குரு 10 ஆண்டுகள். இப்படி கிளாக் வைஸ்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தி வரும். இது வந்து இடவோட்டு சக்கரம் அப்படிங்கிறது. இப்ப வந்து ரோகிணி, திருவோணம், மகம், விசாகம் இந்த 4 நட்சத்திரத்துக்கும் முதல் பாதம் அப்படிங்கிறது வந்து விருச்சிக செவ்வாய், திசை ஆண்டுகள் 7. விருச்சிக செவ்வாய்க்கு வந்து உடல் வந்து தனுசு, உயிர் வந்து கடகம். இதுல வந்து இப்ப வந்து விருச்சிக செவ்வாய் அப்படிங்கிறது வந்து வளவோட்டு சக்கரத்துல வந்து உடல் வந்து கடகம், உயிர் தனுசு வரும். இது வந்து ஆப்போசிட்டா அப்படியே மாறி வரும். இடவோட்டு சக்கரத்துல விருச்சிக செவ்வாயினுடைய திசை ஆண்டுகள் 7க்கு உடல் வந்து தனுசாகவும் உயிர் கடகமாகவும் மாறும். தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேசம், ரிஷபம், மிதுனத்துக்கு அடுத்து சிங்கம், கடகம். இது வந்து 7 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து விருச்சிக செவ்வாயினுடைய திசை. இதுக்கு அடுத்தாப்புல வந்து ரோகிணி, திருவோணம், மகம், விசாகம் இது வந்து முதல் பாதத்துக்கு சொல்லியிருக்கேன். 2ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து துலா சுக்கரன் 21 ஆண்டுகள், துலா சுக்கரன் 16 ஆண்டுகள். இந்த 16 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து உடல் வந்து வளவோட்டு சக்கரத்துல வந்து உடல் துலாம், உயிர் கன்னின்னு வரும். குழப்பிக்க கூடாது. இதுல வந்து ஆப்போசிட்டா வரும். உடல் கன்னி, உயிர் துலாம்னு வரும். உடல் கன்னி, உயிர் துலாம். கன்னி, துலாம், விருச்சிகம், மீனம், கும்பம், மகரம், தனுசு, விருச்சிகம், துலாம்னு வரும். இது வந்து இடவோட்டு சக்கரம். முதல் சுற்றுல வந்து துலா சுக்கரனுடைய திசை 16 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து உடல் கன்னி, உயிர் துலாம்னு வரும்.
இதுக்கு அடுத்தாப்புல வந்து மூன்றாவது பாதம் ரோகிணி, திருவோணம், மகம், விசாகம். இதுல வந்து மூன்றாவது பாதம் அப்படிங்கிறது வந்து கன்னி புதன். இந்த கன்னி புதன் அப்படிங்கிறது வந்து உடல் கன்னி, உயிர் கும்பம். இதுல எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னி, சிங்கம், கடகம், மிதுனம், ரிஷபம், மேசம். மேசத்துல இருந்து தனுசுக்கு பாய், தனுசு, மகரம், கும்பம். இதுதான் வந்து கன்னி புதனுடைய திசை ஆண்டுகள் 9க்கு புத்திகள். இதுக்கு அடுத்தாப்புல வந்து ரோகிணி, திருவோணம், மகம், விசாகம். இந்த 4 நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்துக்கு வந்து கடகச்சந்திரனுடைய திசை ஆண்டுகள் 29. இது வந்து கடகச்சந்திரனுக்கு வந்து உடல் மீனம், உயிர் கடகம் வரும். மீனத்துல இருந்து கடகம் வரைக்கும் வரிசையா வரும். இது வந்து முதல் சுற்று. இடவோட்டு சக்கரத்தினுடைய அந்த சக்கரம் வந்து எப்படி சுத்துது அப்படிங்கறத வந்து இதை வந்து மெமரி பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்து முதல் சுற்று அப்படிங்கறது வந்து விருச்சிகத்துல இருந்து விருச்சிகம், துலாம், கன்னி, கடகத்துக்கு அடுத்து வந்து கன்னிக்கு அடுத்து வந்து கடகம் 4ஆம் பாதம், 3ஆம் பாதம் வரைக்கும் கன்னி, 4ஆம் பாதம் வந்து கடகம் வரும். சிங்கத்தை எடுத்துக்க கூடாது. அடுத்து வந்து சிங்கத்துல ஆரம்பிக்கும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம், அவிட்டம், பூரம், அனுசம். இந்த நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் அப்படிங்கிறது வந்து விருச்சிக, செவ்வாய், சிங்க சூரியனுடைய திசை 5 ஆண்டுகள். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து வடவோட்டு சக்கரத்துல வந்து உடல் விருச்சிகம், உயிர் மீனமா இருக்கும். ஆனா இந்த சிங்க சூரியன் இடவோட்டு சக்கரத்துக்கு வந்து சிங்க சூரியனுக்கு வந்து உடல் மீனம், உயிர் விருச்சிகமா இருக்கும். மீனம், விருச்சிகம். மீனத்துல இருந்து மீனம், நேசம், ரிஷபம், மிதுனம், சிங்கம், கடகம், கன்னி, துலாம், விருச்சிகம். இதுதான் வந்து சிங்க சூரியனுடைய திசை வந்து 5 ஆண்டுகள். இது வந்து நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்றேன். வேற எந்த புத்தகத்திலையும் நானே ஒரு 3 புத்தகத்துல வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணித்தான் எடுத்து இது வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்ற மாதிரியே நீங்க வந்து மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எல்லா புத்தகத்திலையும் வந்து அந்த நட்சத்திரத்தை வந்து குழப்பம் பண்ணி மாத்தி 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 வச்சிருப்பாங்க. அது வந்து மனப்பாடம் பண்றதுக்கு வந்து ஹார்டா இருக்கும். இது வந்து நான் சொல்றது வந்து உங்களுக்கு புரியும்படி நான் வந்து அந்த நட்சத்திரங்களை தகுந்த மாதிரி மாற்றி வச்சிருக்கேன். இதை வந்து மெமரி பண்றதுக்கு சிம்பிளா இருக்கும். இதை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா இதை விட முக்கியமான கருத்துக்கள் என்ன அப்படின்னா, இதை படிக்கிறது மட்டும் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது கிடையாது. அதை வந்து புரிஞ்சுக்கணும். புரிதல் தான் வந்து ஜாதகத்துல வந்து ரொம்ப வந்து இப்ப வேற புத்தகமெல்லாம் வந்து நிறைய புத்தகங்கள் படிச்சாலும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிச்சோம் அப்படின்னா 2 வரி தான். அந்த 2 வரியை வச்சு நாம வந்து 1 மணி நேரம் பேசலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய ஜாதக கட்டத்துல அந்த குறிப்புகள் மற்ற எல்லா விவரங்களும் இருக்கு. அதை வந்து நாம வந்து எக்ஸ்பிளைன் பண்றது வந்து நம்ம கையில தான் இருக்கு. இப்ப நான் வந்து இந்த நட்சத்திரம் எல்லாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன் அப்படின்னா, இத வந்து கரெக்டா வந்து உடல் வந்து எங்க ஆரம்பிக்கும், உயிர் எங்க முடியுது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து தூக்கத்துல கூட நம்ம தட்டி எழுப்பினா சொல்லணும். அப்பதான் வந்து இந்த ஜாதகத்துல வந்து நல்ல தெளிவான முறையில வந்து நம்ம ஜாதகம் வந்து சொல்ல முடியும். ஒரு சிலர் ஜாதகத்தை பார்த்த உடனே வந்து அப்பா இருக்க மாட்டான், அம்மா இருக்க மாட்டான், சகோதரி இருக்க மாட்டான், சகோதரி இருக்காது அப்படின்றத வந்து அந்த காலத்துல இருக்க ஜோசியர்கள் சொன்னாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதிக பேர் வந்து அதிகமா நான் வந்து பெருமையா சொல்ல, ஓரளவுக்கு தான் சொல்ல முடியுங்கிறத முழுசா வந்து சொல்ல முடியாது. இப்ப இந்த ஜாதகத்துல வந்து இப்ப நம்ம வந்து இடவோட்டு சக்கரம் அப்படிங்கிற வந்து 2வது சுற்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிருகசீரிஷம், அவிட்டம், பூரம், அனுசம். இது வந்து முதல் பாதம் அப்படிங்கிறது வந்து சிங்க சூரியன், உடல் மீனம், உயிர் விருச்சிகம். 2வது பாதம் அப்படிங்கிறது வந்து மிதுன புதன். இந்த மிதுன புதனுக்கு வந்து உடல் மிதுனம், உயிர் ரிஷபம். மிதுனம், ரிஷபம், மேசம், கும்பம்,
மிதுனம், ரிஷபம், மேசம். அதுக்கு அடுத்தாப்புல தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேசம், ரிஷபம்னு வரும். இது வந்து இடவோட்டு சக்கரத்துல வந்து மிருகசீரிஷம், அவிட்டம், பூரம், அனுசம் இடவோட்டு சக்கரத்துல இரண்டாவது பாதம். இந்த நட்சத்திரத்தினுடைய இரண்டாவது பாதத்துல வந்து மிதுன புதன் அப்படிங்கிற வந்து 9 ஆண்டுகள். இப்ப மிருகசீரிஷம், அவிட்டம், பூரம், அனுசம் இதுல வந்து 3ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து ரிஷப சுக்கிரனுடைய திசை ஆண்டுகள் 16. இந்த ரிஷப சுக்கிரன் அப்படிங்கிற வந்து 16 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து இப்ப வளவூட்டு சக்கரத்துல வந்து உடல் மகரம், உயிர் மிதுனமா வரும். இந்த இடவூட்டு சக்கரத்துல வந்து உடல் வந்து மிதுனமாகவும் உயிர் வந்து மகரமாகவும் வரும். அதை அப்படியே திருப்பி போட வேண்டியதான். இப்ப உடல் வந்து மிதுனம், உயிர் மகரம் அப்படிங்கிறது மிதுனம், சிங்கம், கடகம், கன்னி, துலாம், விருச்சிகம், மீனம், கும்பம், மகரம். இதுதான் வந்து இடவோட்டு சக்கரத்துல ரிஷப சுக்கிரனுடைய திசை ஆண்டுகள் 16க்கு. இதுல வந்து மிக முக்கியமா வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல வந்து அந்த என்ன திசை நடக்குதோ அந்த திசையை வச்சு நாம சொல்லலாம். இங்க என்ன திசை நடக்குதோ அந்த திசையை வச்சும் நாம பலன்கள் சொல்லலாம். இந்த 2 திசையும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லலாம். அது வந்து அங்க வந்து குரு திசை நடக்கும், இங்க சுக்கிர திசை நடக்கும். எப்படி குருவும் சுக்கிரனும் வந்து பகைதான். 2 வந்து பாவ கிரகங்கள் இல்லை, எல்லாமே சுப கிரகங்கள் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வந்து நிறைய செலவு ஆகிட்டே இருக்கும்பா, வீடு கட்டுவேன், நிலம் வாங்குவேன், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவேன், அதனால செலவுகள் ஆயிருக்கு, அதனால கொஞ்சம் கடன் இருக்குமாப்பா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தாப்புல வந்து இங்க குருவை வச்சுக்கணும். குருவும் சுக்கிரனும் பகையில. குரு அப்படிங்கிறது வந்து என்ன? தனகாரகன். ஏதாவது பொருள்கள் அப்படிங்கிறது வந்து பிசினஸ் அப்படிங்கிறது வந்து எதுலையா உள்ள வரும் அப்படின்னு எதிர்பார்க்காம நம்ம போட்டு கொஞ்சம் லாஸ் ஆகி கொஞ்சம் கடன்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். குடும்பத்துல வந்து சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும். குடும்பத்துல வந்து வைத்திய செலவுகள் அப்படிங்கிறது வந்து பணம் இருக்கும், அது செலவாயிருக்கும். இந்த மாதிரி வந்து 2 திசைகளை வந்து கம்பேர் பண்ணி நீங்க வந்து ஜோதிடம் சொல்லலாம். அது வந்து கண்டிப்பாக நடக்கும். இப்போ வந்து மிருகசீரிஷம், அவிட்டம், பூரம், அனுசம் இது 4ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து மேச செவ்வாய். இந்த மேச செவ்வாய் வந்து திசை ஆண்டுகள் 7. இது வந்து உடல் தனுசு, உயிர் மேசம் வரும். தனுசுல இருந்து அப்படியே வந்து ரிவர்ஸ்ல வரும். இப்போ வந்து வளவோட்டு சக்கரத்துக்கும் இடவோட்டு சக்கரத்துக்கும் என்ன வித்தியாசம்? வளவோட்டு சக்கரம் அப்படிங்கிறது வந்து வரிசையா கடிகார முள் போல சுத்திட்டு வரும். இது வந்து ரிவர்ஸ்ல இருந்து பேக்ல வர்றதுனால கொஞ்சம் பலன்கள் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி வளவோட்டு சக்கரம் மாதிரி இருக்காது. கொஞ்சம் திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்கும் ரிவர்ஸ்ல வர்றதுனால. சரி, இப்போ வந்து திருவாதிரை, சதயம், உத்திரம், கேட்டை இது வந்து 3வது சுற்று. இடவோட்டு நட்சத்திரத்துல வந்து சுற்றுக்கள் அப்படிங்கிறது வந்து 3வது சுற்று. இந்த 3வது சுற்று அப்படிங்கிறது வந்து மீன குரு. இந்த 1ஆம் பாதம் திருவாதிரை, சதயம், உத்திரம், கேட்டை இதனுடைய முதல் பாதம் அப்படிங்கிறது வந்து மீனகுரு. மீனகுருவுக்கு வந்து திசை ஆண்டுகள் 10. இது வந்து உடல் தனுசு, உயிர் கடகம்னு வரும். உடல் தனுசு, உயிர் கடகம். தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம், சிங்கம், கடகம். கரெக்டா வந்து அந்த கடைசியில வந்து ஏதோ ஒரு பால்ட் இருக்கு. மிதுனத்திலிருந்து சிங்கத்துக்கு தாண்டுவது குக்குடகதி, கோழிகதி. அதுக்கு அடுத்து சிங்கத்துல இருந்து கடகத்துக்கு தாண்டுவது அப்படிங்கிறது வந்து மயில் கதி. அதனால இதுல வந்து ஏதோ ஒரு இந்த திசை முடியும் போது பார்க்கணும். அந்த உயிர் ராசிய எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவப்படி இந்த ஃபால்ட்டு அப்படிங்கிறத வந்து நாம வந்து கடைசியா சொன்னா போதும்.
அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து திசைகள் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன நடந்து வந்துகிட்டு இருக்கோ அது வந்து ரொட்டீனா வந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ வந்து திருவாதிரை, சதயம், உத்திரம், கேட்டை இந்த நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து கும்பச்சனி அப்படிங்கிற வந்து 4 ஆண்டுகள். கும்பச்சனிக்கு வந்து உடல் கன்னி, உயிர் துலாம். இப்ப வளவோட்டு நட்சத்திரத்துல வந்து இப்போ வந்து இடவோட்டு நட்சத்திரத்துல வந்து துலா சுக்கிரன் வருது இல்ல, உடல் கன்னி உயிர் துலாம், அதுவே வந்து கும்பத்துக்கு வரும். அது மட்டும் கரெக்டா பண்ணிக்கங்க. கும்பச்சனி அப்படிங்கிறது வந்து 4 ஆண்டுகள், உடல் கன்னி உயிர் துலாம். உடல் கன்னி உயிர் துலாம் அப்படிங்கும் போது இப்ப சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து கும்பச்சனியினுடைய திசை ஆரம்பிக்கும் போது இந்த உடல் வந்து கன்னியாகவும் உயிர் வந்து துலாமாகவும், புதனும் சுக்கிரனும், உடல் வந்து புதனாகவும் உடல் கன்னி, உடல் புதனாகவும் உயிர் வந்து சுக்கிரனாகவும் வரும். இந்த இதுல வந்து புதன் அப்படிங்கிற வந்து சுப கிரகங்களோட சேர்ந்து இருந்தால் சுப பலன்கள், நன்மையான பலன்கள் அப்படிங்கிறது நடக்கும். அந்த ஏதாவது பாவ கிரகத்தோட சேர்ந்திருந்தால் ஏதாவது ஆபத்துக்கள் இருக்கும். அப்படிங்கிறது இந்த உடல் கன்னி உயிர் துலாம் அப்படிங்கும் போதே கன்னி, துலாம், விருச்சிகம், மீனம், கும்பம், மகரம், தனுசு, விருச்சிகம், துலாம் இப்படி வரும். அந்த விருச்சிகத்துல இருந்து மீனத்துக்கு பாயும் பொழுது ஒரு கண்டம் இருக்கு அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வந்து இந்த கும்பச்சனியில வந்து கண்டிப்பா நடக்கும். யாருக்கு எந்த திசை நடந்தாலும் இந்த கும்பச்சனி திசை நடக்கும் பொழுது ஏதாவது ஒரு உயிர் கண்டங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு 10 ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒரு 8 ஜாதகத்தினால கண்டிப்பா நடக்கும். சரி, இப்ப திருவாதிரை, சதயம், உத்திரம், கேட்டை இந்த நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதம் அப்படிங்கிறது மகரச்சனி. திசை ஆண்டுகள் 4. மகரச்சனிக்கு வந்து உடல் கன்னி, உயிர் வந்து கும்பம். உடல் கன்னி, உயிர் கும்பம். இப்ப வந்து உடல் கன்னி, உயிர் கும்பம். கன்னி சிங்கம், கடகம், மிதுன, ரிஷபம், மேசம். மேசத்துல தனுசு, மகரம், கும்பம்னு வரும். இதுல வந்து இந்த திசைகள் அப்படிங்கிறது வந்து மகரச்சனி அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து கொடுக்கறது வந்து எப்ப கொடுக்கும்னா இப்ப கும்பச்சனி தான் வந்து அதிகமான ஃபால்ட் கொடுக்கும். இந்த கண்டத்தை கொடுக்கும்னு சொன்னால அது கும்பச்சனி. மகரச்சனி வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்கும். ஏன்னா அது வந்து மூல திரிகோண வீடு, இது வந்து கொஞ்சம் ஆட்சி வீடு, கொஞ்சம் கம்மியா தான் பவர் கொடுக்கும். ஆனா இருந்தாலும் வந்து அந்த உடல் கன்னி, உயிர் கும்பம் அப்படிங்கும் போது அந்த உயிர் ராசியில மட்டும் ஏதாவது ஒரு கிரகங்கள் வந்து பாவ கிரகங்கள் இருந்துச்சுன்னா அதன்படி ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்கும். சரி, இப்ப வந்து திருவாதிரை, சதயம், உத்திரம், கேட்டை இந்த 4 நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து தனுசு குரு. இந்த தனுசு குரு அப்படிங்கிறது வந்து 10 ஆண்டுகள். உடல் மீனம், உயிர் வந்து விருச்சிகம். உடல் மீனம், உயிர் விருச்சிகம். மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம், சிங்கம், கடகம், கன்னி, துலாம், விருச்சிகம் இப்படி வரும். இதுலயும் இந்த கதிகள் அப்படிங்கிற வந்து எப்படி வருது அப்படிங்கறத வந்து பார்க்கணும். மிதுனத்துல இருந்து சிங்கத்துக்கு தாண்டம், இது வந்து கோழி கதி. சிங்கத்துல வந்து கடகத்துக்கு தாண்டம், இது வந்து மயில் கதி. கடகத்துல இருந்து கன்னிக்கு தாண்டம், இது வந்து தவள கதி. இந்த மாதிரி வந்து இந்த கதிகள் நடக்கும்போது ஏதாவது ஒரு பாட்டு. சரி, இப்போ வந்து காலச்சக்கர திசையினுடைய ஓரளவு நீங்க வந்து புரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இது வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட பெரிய பெரிய ஆளுங்க வந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க. ஒரு 10 நிமிஷம் கேட்பாங்க. 10 நிமிஷம் கேட்டுட்டு அவங்களுக்கே புரியாது. ஏன்னா இதை வந்து 2 தடவை 3 தடவை படிச்சா தான் வந்து நமக்கு புரியும். அதனால அன்பர்கள், ஜோதிடர்கள் தெரியல, புரியல
அப்படின்னா எங்கிட்ட வந்து கேட்கலாம், தவறுகள் கிடையாது. ஆனா புரியாமலும் தெரியாமலும் கேட்டா எவ்வளவு விளக்கங்கள் கொடுத்தாலும் அதை வந்து சரி பண்ண முடியாது. அதனால நல்லா இதை வந்து மெமரி பண்ணிக்கங்க. மனப்பாடம் பண்றது தான் இதுல வந்து சேஃப்டி. சந்தேகங்கள் இருக்கலாம். இந்தந்த கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து இன்ன திசை நடக்குது அப்படிங்கும் போது வந்து எந்த இடத்துல இருந்து எங்க மாறுது. இப்ப இந்த கதிகள் வந்து 7 கதிகள் சொல்லியிருக்கேன். இந்த 7 கதிகள் நடக்கும்போது அந்த கதிகளுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும், ஜலகதி அப்படிங்கும்போது ஜலகதி அப்படிங்கும்போது நீரோடை வரும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது வந்து தெரியும். இதே வந்து எந்த இடத்துல வந்து பாவ கிரகங்கள் இருக்குதோ அந்த இடத்த மட்டும்தான் வச்சு சொல்லணும். சார் மீட் போட சொல்லுங்க சார். எல்லாரும் 7-8 பேர் மீட் போடாம இருக்கு. சரி, இப்போ வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலச்சக்கர திசையை பொறுத்த அளவுக்கும் இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒரு 25% வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு 3/4 பேர் வந்து ஜோதிடர்களா தான் இருப்பீங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால இப்ப நான் சொல்றது வந்து புதுசா ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கு வந்து தெரிஞ்சதாகவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா இதை வந்து எப்படி அப்ளை பண்றது, எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நம்ம வந்து முன்னாடி இருந்தே வந்து விட்டுட்டோம். இதை வந்து யாரும் பார்க்கறது இல்லை. ஆனா இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எந்தெந்த காலகட்டங்கள்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து நாம வந்து தெரிஞ்சுக்கலாம், சொல்லலாம் மற்றவங்களுக்கு. அதனால இதன்படி வள ஓட்டு சக்கரம், இட ஓட்டு சக்கரம், அதுக்கு அடுத்தாப்புல இந்த நட்சத்திரத்தினுடைய திசைகள் எங்க இருந்து ஆரம்பிக்குது, எந்த இடத்துல ஆரம்பிக்குது, லக்கணத்துல இருந்து எந்த இடத்துல ஆரம்பிக்குது. இதுல வந்து உடல் உயிர் அப்படிங்கிறது வந்து திசாநாதர். இப்ப வந்து மேச செவ்வாயினுடைய திசை ஆண்டுகள் 7 அப்படிங்கிறோம். அந்த மேச செவ்வாயும் கெட்டு உடல் மேசம் உயிர் தனுசு அப்படிங்கும் போது அந்த உயிர் ராசி அதிபன் குருவும் வந்து நீச்சமா இருந்தாருன்னா இல்ல வேற ஏதாவது பாவக்கிரகத்தினுடைய ஆக்கிரமிப்பில் ராகு எது சேர்ந்துருந்துச்சுன்னா இந்த ஜாதகன் உடலும் உயிரும் கெட்டு போன ஜாதகன் இந்த உலகில் இல்லை எப்படிங்கிறத தெளிவாக நாம கண்டுபிடிக்கலாம். அதே சமயத்துல பிறக்கும் பொழுது சனி திசையில பிறக்கிறான். சனி திசை பிறக்கும் பொழுது சூரிய திசை இங்க உடுமகா திசையில நடக்குது. இப்படி இரண்டுக்கும் வந்து பாவ கிரகத்தினுடைய திசை அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா அந்த ஜாதகன் பிறந்து மறுபடியும் ஆயுள் வந்து அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்தாப்புல வந்து இந்த கிரகம் வந்து எந்த இடத்துல இருந்து இப்ப அந்த 8ஆம் இடத்துல இருந்து அந்த உடல் உயிர் அப்படிங்கிறோம்ல, அந்த உயிர் ராசி வந்து 8ஆம் இடமாக அமைஞ்சு இல்லைன்னா எந்த ராசியாவோ இருக்கட்டும், அந்த உயிர் ராசியில வந்து செவ்வாய் சனி 2 கிரகமும் உடல் உயிர் சொல்றோம்ல, அந்த உயிர் ராசிய செவ்வாயும் சனியும் 2 கிரகம் பார்த்துச்சுன்னா அவன் அவுட். இந்த ஜாதகத்துல அவன் வந்து உயிரோடு இருக்க மாட்டான். அந்த வயசு வந்து நாம அந்த ஆயுள் கணிதம் செய்யும் போது வந்து இதை பார்த்து நம்ம வந்து சரியா கணிக்க முடியும். ஒண்ணு. இதுக்கு அடுத்து வந்து அந்த 8ஆம் இடத்தை வந்து அந்த உயிர் ராசி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த உயிர் ராசியை வந்து சனி பகவான் வந்து 8ஆம் இடத்தை அதிபதியாக இருந்து பார்த்தார்னா அந்த ஜாதகனுக்கு இறப்பு உறுதி. குரு பகவான் நீச்சம் பெற்று பார்த்தால் அந்த ஜாதகன் இருக்க மாட்டான். அந்த 8ஆம் இடத்தை வந்து அந்த உயிர் ராசியை வந்து செவ்வாயும் சனியும் ஒரு சேர இவர் 4ஆம் பார்வையாகவும் அவர் வந்து 7ஆம் பார்வையாகவும் பார்த்தாலும், இவர் வந்து 3ஆம் பார்வையாகவும் அவர் 4ஆம் பார்வையா பார்த்தாலும் அவன் இருக்க மாட்டான். இந்த மாதிரி வந்து அந்த ஆயுள் கணிதம் பண்ணும் பொழுது நம்ம வந்து இந்த காலச்சக்கர திசை வந்து ரொம்ப பயன்படும்படியாக இருக்கும். இதுக்கு அடுத்தாப்புல வந்து
வீட்டில் உள்ள தாய் தகப்பன் அவர்களுக்கும் வந்து உயிர் அப்படிங்கிறது வந்து எந்த காலம் இப்ப வந்து நிறைய பேர் கேட்பாங்க, அம்மாவுக்கு ஆயுள் அதிகமா இருக்கா, அப்பாவுக்கு ஆயுள் அதிகமா இருக்கா, எத்தனை வயசு வரைக்கும் தான் வாழ்வாங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. நம்ம வந்து ஜாதகத்துல வந்து பார்த்த உடனே என்ன பண்ணிடுறோம், எழுதும் போதே வந்து குறைஞ்சது 75 வயசு 80 வயசை போட்டு நம்ம சுக்கர தசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை அப்படின்னு எழுதி 75 80 வயசு வரைக்கும் போட்டுறான். இவன் 80 வயசு வரைக்கும் இருக்கான் அப்படின்னா இது நிறைய பேர் வந்து இது வந்து தவறா வந்து நான் சொல்லவே இல்லை. நாம வந்து ஃபர்ஸ்டே வந்து கரெக்டாவே வந்து 20 வயசுல செத்து போவேன் அப்படின்னு நம்மளே எழுதணும்னாலும் அது பாவம் தான், அது கஷ்டம்தான். ஒரு ஜோதிடனா இருந்து அந்த காலத்துல இருக்கிற ஜோசியர்கள் அப்படித்தான் பண்ணாங்க. 2 வயசுல செத்தாலும் 3 வயசுல செத்தாலும் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அதை வந்து சொல்ல மாட்டாங்க. சொல்லாட்டி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் வந்து சில ஜாதகங்கள் பார்க்கும்போது இவன் வந்து இந்த காலகட்டத்துல இருக்க மாட்டான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் பக்கத்துல ஏவனாவது ஒருத்தங்கிட்ட தனியா வந்து சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் டைம் வந்து சரியில்லாம இருக்குது, இந்த வருஷம் வரைக்கும் கொஞ்சம் டைம் பார்த்து இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவனே தவிர இவன் செத்து போயிடான் அப்படின்னு நானும் சொல்ல மாட்டேன். அது மாதிரி நீங்க வந்து நிறைய ஜாதகங்கள் யாராவது செத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல வந்து பாருங்க, இந்த உடல் உயிர் அப்படிங்கிறது வந்து எப்படி அவனுடைய டைம் முடிஞ்சது. இதே மாதிரி ஒரு 4 ஜாதகம் அல்லது 5 ஜாதகம் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் எடுத்தோடனே ஒரு ஜாதகத்தை தெரியும் இவன் இத்தனை வயசு வரைக்குமே இருக்கா அப்படின்னு. இதுக்கு வந்து இந்த காலச்சக்கர திசை வந்து உங்களுக்கு வந்து பயன்படும்படியாக இருக்கும். சரி, உங்களுக்கு வந்து இதற்கு மேல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் எல்லாருக்குமே தேவைப்படும். ஐயா அவர்களுக்கு, எல்ஆர் சீனிவாசன் அவர்களுக்கும் மற்ற நம்ம ஜோதிட குழு நண்பர்கள் அன்பர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றிங்க. வணக்கங்கய்யா. ஐயா வணக்கம். வணக்கங்கய்யா. காலச்சக்கர திசை குறித்து உங்களுடைய விளக்கம் ஸ்டார் அகாடமி உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்குது. நன்றிங்கய்யா. ஏன்னா இது ஒரு கடினமான சப்ஜெக்ட். கண்டிப்பாங்கய்யா. ஸோ இதை பாறாங்கல்ல குழைச்சி செங்கல் ஆக்குற முயற்சிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். நிறைய அன்பர்களுக்கு அருமையான உதாரணம். நிறைய அன்பர்கள் இதுல வந்து ஜோதிடத்துறையில நுழைந்து இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது கொஞ்சம் செரிமானம் கடினம்தான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. தொடர்ந்து நாம இது வகுப்புகள் அல்லது ஸ்டார் அகாடமி தளத்துல இணையாதவங்க இணைஞ்சிருங்க. அந்த ஸ்டார் அகாடமி தளத்துல காலச்சக்கர தசை குறித்து நாம் அப்பப்போ அதுக்கான விளக்கங்கள் கொடுப்போம். அதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ண இதை நாம் எளிதாக புரிந்துக்க முடியும். பலன் சொல்வதற்கு ஏற்கனவே பின்பற்றப்பட்ட ஒரு நல்ல வழிமுறை இந்த காலச்சக்கர தசை. விம்சோத்திரி, அதாவது 120 வருஷம் சொல்லக்கூடிய அந்த விம்சோத்திரி தசை மாதிரி இது ஒரு தசா முறை. முந்தைய காலங்களில் பெரும்பாலான ஜோதிடர்கள் பின்பற்றிய முறை. இதுக்குள்ள இறங்கிட்டோம்னா இதனுடைய அமுதத்தை பருக ஆரம்பிச்சுன்னா இதனுடைய சுவை தெரியும். பட் அதற்கு நாம் ஒரு 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டிங்கிற மாதிரி சில கடினமான முறைகளை கற்றுக்கிட்டு இதுக்குள்ள பண்ணோம்னா இது எதிர்கால ஜோதிடர்களுக்கு பழமையை விட்டுடாம பழமையோடு சேர்த்து புதுமையான விஷயங்களையும் கலந்து நம்முடைய முன்னோர்கள் வராகமிகிற பராசரர் இவங்கெல்லாம் எடுத்து கொடுத்த இந்த விஷயங்களை சேர்த்து கொண்டு போனால் இந்த துறை வந்து இந்த காலச்சக்கர திசை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் ஐயா இந்த காலச்சக்கர திசை குறித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் அகாடமி சார்பில் மீண்டும் ஒரு தடவை அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பட் இது ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ள கொண்டு வர சப்ஜெக்ட் கிடையாது. ஆழ்கடலை துளைத்து குறுகத்தரித்த குரல் மாதிரி ஒரு 2 நிமிஷத்துல சொல்ற விஷயம் மாதிரி அதை சொல்லியிருக்காங்க. அன்பர்கள் இதுல உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தாலோ அல்லது உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலோ இப்போ ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா அதற்கான விளக்கங்களை கொடுப்பார். இதற்காக நம்ம இன்னும் கொஞ்சம் சில நேரத்தை பயன்படுத்திக்கலாம். சந்தேகம் இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ தயவுசெய்து எல்லாம் அன்மியூட் பண்ணியிருக்கவங்களாம் மியூட் பண்ணுங்க, கையை உயர்த்துங்க. கீழே ஒரு
ஹேண்ட் சிம்பிள் வரும். அது கையை உயர்த்தினா கையை உயர்த்துறவங்களுக்கு வரிசைப்படி, கை உயர்த்தாதவர்களை அனுமதிக்க முடியாது. எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க. பூலோகம் ஐயாவை தவிர்த்து ஷியாமலம், செலுக்க ஸ்ரீனிவாசன், முத்துக்குமாரசாமி, பழனிவேல் ஐயா இவங்கெல்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. நீங்க கேள்வி கேட்கணும் கையை உயர்த்துங்க. வரிசைப்படி கையை உயர்த்துறவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் அனுமதிக்கப்படும். கொஞ்சம் மற்றவங்க எல்லாருமே மியூட் பண்ணிடுங்க. ஷியாம்லால் ஸ்ரீனிவாசன் கொஞ்சம் ரைட். மற்ற முத்துக்குமாரி சாமி ஐயா கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி விஸ்வநாதன் கையை உயர்த்திருக்காங்க. அவங்க இந்த காலச்சக்கர இதோட சப்ஜெக்ட் கேள்விகள் கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா, ரொம்ப சிறப்பா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். எங்களுக்கு இந்த சக்கரத்தை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த கதியெல்லாம் நான் இது பண்ணும்போதே ஐயோ நம்மளுக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுருக்கேன். ஆனா நீங்க என்ன சொல்றது, அழகு அற்புதமா எங்களுக்கு விளக்கினீங்க. ஒவ்வொரு கதி எப்படி நம்ம பார்க்கணும், எங்கெங்கேருந்து நம்ம அது தாவறதுன்னா அந்த டயத்துல எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்கய்யா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி நாங்க இதோட தொடர்ச்சியை எங்களுக்கு கட்டாயம் எங்களுக்கு ஸ்டார் அகாடமி கொடுக்கும்னு நம்புறேன் சார். வணக்கம் சார். வணக்கம். அடுத்து ஆஸ்ட்ரோ செந்தில்குமார் ஐயா கேள்வி கேட்க சந்தேகம் கேட்குறாங்க. அவங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். உலகம் சார் வணக்கம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்கய்யா. சுகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. எங்க ரொம்ப நாளா காணோம் ஐயா. உங்களை தாங்க காணுங்கய்யா. இப்ப நான் ஒரு வருஷமாவே ஃபுல்லாவே ஸ்டார் அகாடமியில தான் இருக்கீங்க. சரி சரி சரி. ஸ்டார் அகாடமி இருக்கீங்களா? சரி சரி. இப்ப இந்த காலச்சக்கர திசையில முதல் பாதத்துக்கு 100 ஆண்டு. ஐயா இது நான் இன்னும் உள்ள போகல. புடகல கணிதம் போட்டு முடிச்சிட்டீங்களான்னு கேட்டேன். இல்ல உள்ள எல்லாம் இன்னும் போகல. இப்ப நான் சும்மா ரெஃபரன்ஸுக்காக தான் நான் உங்ககிட்ட இந்த அளவுக்கு பேசுறது ஓகே. நான் என்ன கேட்க வர்றேன்னா, இப்ப நீங்க இந்த இதுல உள்ள புடகல கணிதம் போட்டு முடிச்சிட்டீங்களான்னு கேக்குறேன். அதெல்லாம் இன்னும் லேட் ஆகும். இது இப்போ அவ்வளவு தேவையில்லை இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு. இந்த காலச்சக்கரம் போட்டாதானே திசை இருப்பு எவ்வளவுன்னு தெரியும்ப்பா. அதாவது ராசிகளுடைய ஆண்டு தானே இது. விஸ்வத்துக்கு திசை இல்லையே. இப்ப ஒரு நட்சத்திரத்தினுடைய பாதம் அப்படிங்கிறது ஒரு பாதத்துக்கு ஒரு திசை நடக்குது. ஆமா, ஒரு பாதத்துக்குள்ள ஒவ்வொரு திசைகள் வரும். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு பாதம் அப்படிங்கிறது மேச செவ்வாய் அப்படின்னா 7 ஆண்டுகள். என்னங்கய்யா? மேச செவ்வாயில மொத்தம் மேச செவ்வாய்னா நவாம்சத்துல முதல் பாதம்ங்கிறதப்ப 100 ஆண்டுகள் மொத்தம். அதுல முதல் 7 ஆண்டுகள், அதுக்கப்புறம் சுக்கிரனுக்கு 16, புதனுக்கு 9, கடகச்சந்திரனுக்கு 21, சிம்ம சூரியனுக்கு ஒரு 5, கன்னி புதனுக்கு ஒரு 9, துலா சுக்கிரனுக்கு 16, மேச செவ்வாய்க்கு ஒரு 7, விருச்சிக செவ்வாய்க்கு ஒரு 7, தனுது குருவுக்கு ஒரு 10ன்னு மொத்தம் 100 ஆண்டு. ஐயா நான் என்ன சொல்றேன், இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு இந்த காலச்சக்கர திசையை பொறுத்தளவுக்கு மேச செவ்வாய் ஒரு நிமிஷம் மேச செவ்வாய்ங்கிறது 7 ஆண்டுகள் தான். அந்த 7 ஆண்டுகளுக்கு மொத்தமா புத்திகள் அப்படிங்கிறது தனுசு வரைக்கும் 7 வருஷம் தான். இல்ல அது புத்தியில திசைக்குள்ள நடக்கிற புத்திகள் விட்டுருங்க ஐயா. அந்த ஆயில் அப்படிங்கிறது இப்ப மேசம் அப்படிங்கிறது 100 ஆயில். அதுக்கு ரிஷபம் ஒரு நிமிஷம் ரிஷபம் அப்படிங்கிறது 85 ஆயில். அது அசுவினி 2ஆம் பாதம். அதுக்கு அடுத்தாப்புல மிதுனம் அப்படிங்கிறது 83 ஆயில். அசுவினி 3 83. அதுக்கு அடுத்தாப்புல சிம்மம் 86. இது ஆயில் ஆண்டுகள் வரும். இது ஆயில் எதுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த திசை புத்திய கணிக்கிறதுக்கு தான் இந்த ஆயில். இதே ஒரு சின்ன கருத்தை இப்ப நம்ம மன்றத்துல இப்ப எல்லா மக்களும் பேசிட்டு இருக்கிற இடத்துல சொல்லிடுறேன் தாராளமா. ஏன்னா இப்ப 66 பேர் இருக்கிறாங்க. இப்ப இதை என்னன்னா நம்ம
ஜோதிட ஆசான்ட்டு போய் கேட்க போடும்போது அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா டக்குன்னு இது வந்து ஆயுள கணிக்கிறது இதெல்லாம் கணக்கு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாதனால வந்து மழுப்பிட்டு போயிடுறாங்க. கணக்கே தெரியாதனாலதான் இத வந்து யாருமே வந்து இது வரைக்கும் ஆனா இதுல வந்து என்னன்னா ஒரு திருமணம் வந்து தயாராகுது ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடியே இருந்து பத்திரிகை எல்லாம் அழைச்சி முடிச்சு எல்லாம் மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. அங்க மண்டபத்துல திடீர்னு வந்து பொண்ணு எஸ்கேப் ஆயிருது. திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு உரம்பரைக்கு வந்த பொண்ணு உறவுக்கார பொண்ணு திடீர் புது பொண்ணா மாதிரி மணமேடையில் உட்காந்து தாலி வாங்கிக்குவான். அந்த மாதிரி அபூர்வமான சம்பவங்கள்லாம் வந்து ஒரு சில காலகட்டத்தில் எப்படி நடக்குது, அந்த கதிபேச்சல வந்து மண்டூக கதி, மயூர கதி, குக்கட கதி, செங்கநலோக கதியில கதிபேச்சல வந்து பாவர்கள் எதிர்பட்டால் துன்பங்களும் சுபர்கள் எதிர்பட்டால் இன்பங்களும் சொல்லி அந்த கணக்கு வருது. இது வந்து காலச்சக்கர திசையினுடைய தன்மையை வந்து எடுத்துக்கிட்டோம்னா தஞ்சை சரஸ்வதி மகால் இருக்கக்கூடிய சரஸ்வதி மகால் நூல் போக இது வந்து கொண்டுட்டு வரும்போது வந்து பராசரர் வடமொழியில் எழுதி வைத்ததை எல்லாம் தமிழில் மொழிபெயர்த்தது ஒருத்தர் இருக்கிறார். ஐயா, இந்த புத்தகம் வந்து காலச்சக்கர திசை புத்தகம் அப்படிங்கிறது வந்து P.A. பெருமாள் அப்படிங்கிறது வந்து சென்னையில அவர் எழுதியிருக்கார். அது கிடைக்காதான்னு தெரியல. தஞ்சை சரஸ்வதி மகால் இருக்கக்கூடியது இன்னும் 2-3 புக்கு சொல்றேன். கண்ணன் பட்டாச்சாரியா அப்படிங்கிறவரு எழுதியிருக்காரு. அவர் இப்ப வந்து அவர் சூப்பரா எழுதியிருக்காரு. அது எழுதியிருக்காரு சார், பழைய காலத்துல எழுதுன யாருன்னு தான் கேள்வி. அதுக்கு அடுத்தாப்புல வந்து இன்னொருத்தர் வந்து நீங்க சொல்றதெல்லாம் வந்து 19ஆம் நூற்றாண்டுல பிறந்தவங்களுடைய மகான்களை சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி வந்தவங்களை பத்தி நாம பேசிட்டு வரணும். ஐயா, உங்க விவாதத்துல குறுக்கிடுறதுல தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஒண்ணு இல்லைங்கய்யா, சொல்லுங்க. ஓகே, அடுத்தடுத்து கையை உயர்த்திட்டு ஆட்கள் இருக்காங்க. இது ஒரு சரி, நான் விலகி விட்டுக்கிறேன். இன்னொரு நாள் தொடருவோம். விவரமா பேசுறேன். நம்பர் பார்த்தேன், ஸ்டார் அகாடமி நம்பர் பார்த்துக்கிறேன். நீங்களும் ஒரு நாள் வந்து இந்த சப்ஜெக்ட் சம்பந்தமா பேசலாம். இல்ல உங்க இப்ப இதுல உங்க நம்பர் பார்த்து நான் திரும்ப உங்ககிட்ட தனியா தொடர்புல வரேன். நிச்சயமா. நன்றி, வணக்கம். ஆஸ்ட்ரோ செந்தில் ஐயா முடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து தியாகராஜ் ஆரணி கையை உயர்த்தி இருக்காங்க. ஆக்சுவலா இப்ப இதுல ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். இந்த காலச்சக்கர திசை வந்து இந்த ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள விவரிக்கக்கூடிய விஷயம் இல்லை. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது. பாறையை குழைத்து செங்கலாக்குற விஷயம் கொஞ்சம் கடினமான சப்ஜெக்ட். இந்த கடினமா இருக்கிறதுனாலே இந்த கால ஜோதிடர்கள் அதை முன்னெடுக்காம இருக்காங்க. பல பேர் அதை கை விட்டுட்டாங்க. ஸோ இதை நல்லா அருமையா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஜலகதின்னு ஒரு விஷயத்துக்கு ஏன் கொடுக்குறாங்க, சிம்ம கதின்னு ஏன் கொடுக்குறாங்க, மண்டூக கதின்னு ஏன் கொடுக்குறாங்க, அந்த ஒவ்வொரு உருவகத்தை ஏன் இந்த காலச்சக்கர தசையில் ஏற்படுத்திருக்காங்கன்னா ஒவ்வொரு விலங்குக்குமான அசைவுகள் நீர் அப்படி வரிசையா போகும். இப்படி வரிசையா வீடு மாறி தசாபுத்தி வர்றத ஜலகதி அப்படிங்கிறாங்க. தவளை வந்து குதிச்சு இப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு குதிச்சு திரும்ப பழைய இடத்துக்கு குதிக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் மண்டூகம்ங்கிறது தவளைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ திடீர்னு இதுல கன்னிக்கு இருக்கும், கன்னில இருந்து சிம்மத்துக்கு தசா போகும், சிம்மத்துல இருந்து திரும்ப கடகத்துக்கு வந்து அப்புறம் மிதுனத்துக்கு போகும். அந்த மாதிரி வர்றத மண்டூக கதின்னு சொல்றாங்க. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த காலச்சக்கர தசை. இது ஒரு ரொம்ப கடினமான விஷயத்தை தான் நாங்கள் ஐயா கொடுத்துருந்தோம். அது இவ்வளவு குறுகிய நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது, ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை. நிறைய சந்தேகங்கள் வரும். தொடர்ந்து இது சம்பந்தமா நாம இதை நடைமுறைக்கு கொண்டு வருவோம். ஏன்னா நமக்கு முன்னோர்கள் இதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதுல பொட்டன்ஷியல் இல்லாம கிடையாது. நாம் அது கடினமா இருக்குங்கிறதுனால கைவிட்டுற வேண்டாம். நாம் இது சொன்னா படிப்படியா படிக்க துவங்குவோம். அடுத்து கை உயர்த்தின ஐயா வந்து கேட்கலாம். தியாகராஜ் ஆரணியா பேசலாம். ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. ஐயா சீனிவாசன் ஐயா சொல்லுங்க, பேசலாம். ஒரே ஒரு நிமிஷம் வந்து இப்ப இந்த ஜாதகத்துல வந்து இப்ப காலச்சக்கர திசையில வந்து என்ன கிரகங்கள் எப்படி சேர்ந்திருந்தாலும் பார்த்தாலும் ஆனா ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா அந்த டயத்துல நடக்குது. இது வந்து எப்படி அந்த ஞானிகள் வந்து எழுதி வச்சுனாங்க, ஒரு கணிப்பு கணிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியலைங்கய்யா. இப்ப வந்து சர்ப்பகதி நடைபெறும் போது சுரம் நோய்கள் உண்டாகும் அப்படின்னு இருக்குது.
கோழிக்கதி நடைபெறும் போது புண், காயம், ரணம் உண்டாகும். மயில் கதி நடைபெறும் போது வியாதிகள் ஏற்படும். நல்லா இருப்பேன் அதுக்கு முன்னாடி எல்லாம். கரெக்டா அந்த நேரம் வந்த உடனே அவனுக்கு வந்து வியாதிகள் எப்படி வருதுன்னு தெரியாது, வந்துடுது. குதிரை கதி நடைபெறும் போது சுரம், காய்ச்சல் ஏற்படும். இரு திசைகளையும் ஒரே கிரகம் நடத்தும் போது இந்த பலன்கள்லாம் வந்து டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து நடக்குது அப்படிங்கிறதா வந்து இந்த ஜாதகத்தினுடைய விதி. அதே மாதிரி நடக்குதுங்க. நான் நிறைய ஜாதகத்துல பார்த்துருக்கேன். சரி, அடுத்து தியாகராஜ் ஆரணியில இருந்து தியாகராஜ் ஐயா கை உயர்த்திருக்காங்க. ஐயா கேளுங்க. அன்மியூட் பண்ணிட்டு தியாகராஜ் சார் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க உங்க இதை தொடரலாம். ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் ஐயா. என்னுடைய பேர் தியாகராஜ், ஆரணிலிருந்து பேசுறேங்க ஐயா. இந்த காலச்சக்கர திசைன்னு சொல்லிட்டு நான் நிறைய ஜோதிடர்கள் கிட்ட வந்துட்டு கேட்டிருக்கிற வழியே அதை யாரும் வந்து தெளிவா சொல்லலைங்க. இப்பதான் நான் முதல்ல உங்ககிட்ட தான் நான், ஏன்னா இப்பதான் கொஞ்ச நாளா தான் ஜாதகத்தை படிச்சு கத்துக்கிறேங்க ஐயா. இப்போ உங்கள் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சியா இருக்கு. காலச்சக்கர திசை அப்படின்னா என்ன, அது வல ஓட்டு சக்கரம், இட ஓட்டு சக்கரம் எப்படி வருது, பிளஸ் அதனுடைய கதிகள், இதெல்லாம் ஓரளவுக்கு, அதாவது பெரிய கடல்ல ஒரு சொட்டு இது பண்ண மாதிரி நான் உங்க மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதற்கு எங்களுக்கு வாய்ப்பு அளித்த ஸ்டார் அகாடமிக்கும் எங்களுக்கு தெரியப்படுத்திய ஐயா அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய ஜோதிட குழுவின் சார்பாகவும் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி வாரம் ஒரு சப்ஜெக்டை பத்தி தெரியப்படுத்தினீங்கன்னா எங்களால பெரிய வசதி இல்லாதவங்க இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இதை நாங்க தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு எங்களுடைய சார்பாக, எங்க குழுவினுடைய சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி, வணக்கம், வாழ்க வளம். நன்றி ஐயா. தியாகராஜ் ஐயா நீங்க மியூட் பண்ணிடுங்க. அடுத்து நன்றி ஐயா. விக்னேஷ் அவர்கள் கையை உயர்த்திருக்காங்க. விக்னேஷ் சார் நீங்க உங்களுடைய இதை அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வியை தொடரலாம். விக்னேஷ் அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வியை தொடரலாம். விக்னேஷ் சார் நீங்க இணைப்புல வந்திருக்கீங்க, அன்மியூட் பண்ணுங்க. உங்க ஆடியோ கேட்கல. ஹலோ, வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. நான் உங்களோட ஜோதிட ரசிகர். நான் பேஸ்புக்ல நான் உங்களோட ஜோதிட கிளிப்ல நான் டெய்லி பாக்குறேன். நானு சரிங்க, சென்னையில இருந்து பேசுறேன், ஆவடியில இருந்து. இல்ல, இந்த காலச்சக்கர திசை பத்தி நீங்க சொன்னீங்க, கொஞ்சம் புரிஞ்சாம இருக்கு, கொஞ்சம் புரியாம இருக்கு. சரி சரி. சரியான புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், படிச்சு கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். புக்ஸ் எல்லாம் வந்து கண்ணன் பட்டாச்சாரியான்னு எழுதியிருக்காரு. ட்ரிப்ளிகேன்ல இருக்காரு அவரு. இல்ல, திருவள்ளி கண்ணன் பட்டாச்சாரியா அப்படிங்கிறவர் வந்து காலச்சக்கர திசையை பத்தி எழுதியிருக்காரு. சரிங்க சார். அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஜாதக அலங்கார புக்லயே வந்து இருக்கு. இத பத்தி காலச்சக்கர திசை பத்தி எழுதிருக்காங்களா? இருக்கா? இத வந்து தனியா வந்து எழுதுனது அப்படிங்கறது வந்து இந்த P.A. பெருமாள் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. நீங்க வந்து புக் ஸ்டால்ல போய் காலச்சக்கர திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து தேடி எடுக்கணும். ஆமா, இது யாரும் வாங்க மாட்டாங்க. சரி சரி. ஆனா எப்படி இருந்தாலும் புக் வந்து அங்க இருக்கதான் செய்யும். நீங்க சென்னையில கிடைக்குமா? சென்னையில கிடைக்கிற இடம் விக்னேஷ் தகவல் கோயம்புத்தூர் விஜயா பதிப்பகம் வந்து மாதேஸ்வரன் ஐயாவுடைய ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு அப்படின்னு ஒரு 3 பாகம் வெளியிட்டிருக்காங்க. ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு 1, 2, 3ன்னு. இதுல வந்து இந்த காலச்சக்கர திசையை பத்தி நம்ம ஆத்தூர் காலச்சக்கர திசையை பத்தி ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயா ஒரு நல்ல விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுல அந்த ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு 3வது பாகத்துல அந்த காலச்சக்கர திசையை பத்தி விளக்கியிருக்காங்க. தேவைப்பட்டா நீங்க புத்தகத்தை கோயம்புத்தூர் விஜயா பதிப்பகம். சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. ரைட், நன்றி. அடுத்து யாராவது கேட்கணும்னா கேட்கலாம்.
யாருக்கும் இதுல கேள்விகள் இருக்கா? சரி, கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கொஞ்சம் கடினமான சப்ஜெக்ட் அப்படிங்கறதுனால ஒன்று கேள்விகள் 2 சூழ்நிலைகள்ல வராது. ஒன்று எல்லாமே புரிஞ்சிட்டாலும் வராது, அல்லது எதுவுமே புரியலனாலும் கேள்விகள் வராது. 2 தரப்புலையும் கலந்து இருப்பாங்க. கொஞ்சம் இது ஒரு ஹார்டான ஒரு கசப்பு மாத்திரை தான். ஆனால் ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்க கட்டாயம் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். மேலெழுந்த வாரியாக நுனிப்புள் மேய்கிற விஷயம் வந்து ஜோதிடத்துக்கு அவ்வளோ சரியா இருக்காது. அதனால இதை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வருவது என்பது ஒரு விஷயம், ஆனால் இதை தெரிந்து வைத்துக் கொள்வது என்பது ஒரு அவசியமான ஒன்று. அந்த அளவில் ஒரு பழமையான ஒரு சப்ஜெக்டை இன்னைக்கு நம்ம ஸ்டார் அகாடமி சார்பில் புலோகையா எடுத்து கொடுத்ததுக்காக பங்கேற்றவர்கள் சார்பிலும் இதில் யூடியூப்ல லைவ் கொடுத்துருக்கோம், லைவ்லேயும் போயிட்டுருக்கு. அதையும் பார்த்துட்டு இருக்கவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் பங்கேற்ற எல்லாருக்கும் பூலோகையாவுக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேன். அன்பர்கள் இதில் பங்கேற்ற எல்லோருக்கும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். ஸ்டார் அகாடமி தளத்தை பற்றி பலர் அதில் இருப்பீங்க, சிலர் இணையாமல் வேறு தளங்கள் மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார் அகாடமி தளங்களில் ஜோதிட சம்பந்தமான நிறைய கேள்வி பதில்கள் வந்துட்டு இருக்கு. அன்பர்கள் எல்லாரும் அதில் இணைஞ்சு ஸ்டார் அகாடமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதில் ஜோதிட விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை அன்பர்கள் அப்போது போய் பார்த்துக்கலாம். பல்வேறு விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஜோதிடத்துக்கு பலன் சொல்லக்கூடிய தளத்தில் இருக்கக்கூடிய ஜோதிட நண்பர்களை பலன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்படி வாரம் ஒரு வகுப்புகள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஜோதிட வகுப்புகளும் உயர்நிலை வகுப்புகள், அடிப்படை வகுப்புகள், சிறப்பு நிலை வகுப்புகளும் நடந்துட்டு இருக்கு. இதை பயன்படுத்தி அன்பர்கள் நிகழ்ச்சியை இத்தோடு பூர்த்தி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. பழனிவேல் ஐயா, வணக்கங்க ஐயா. நன்றி சார், வணக்கம். வணக்கம். அருமை ஐயா, அருமை. நன்றி ஐயா. கள்ளக்குறிச்சியிலிருந்து சக்திவேல். நன்றி நன்றி ஐயா. சக்கரபாணி ஐயா, வணக்கங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. ராஜராஜன், சென்னை. மகிழ்ச்சி. ராஜராஜன் ஐயா. ஐயா பெருமாள், கோவை. நன்றி ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. அருணாச்சலம். வணக்கங்க ஐயா. அருணாச்சலம் ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி, ஷியாம்லால் சார், மதுரை. வணக்கம். நன்றி ஐயா. குமாரசாமி, ராணிப்பேட்டை. மகிழ்ச்சிங்க ஐயா. குமாரசாமி ஐயா. ஐயா நன்றி ஐயா. வேலூர் மங்கலம். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இத உங்க நம்ம குரூப்ல போட்டீங்கன்னா யூடியூப் லிங்க் போட்டிருக்கோம் குரூப்ல. யூடியூப்ல இல்ல, நம்ம குரூப்ல போட சொல்றேன். இல்ல, இது கிட்டத்தட்ட இது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போட்டோம்னா ஒரு 1.5 ஜிபிக்கு மேல வருது. அது ஆமா, டவுன்லோட் பண்ணி பாக்குறது. யூடியூப் லிங்க்ல போய் ஸ்டார் அகாடமில அந்த லிங்கை போட்டிருக்கோம், அதுல போய் நீங்க பாத்துக்கலாம். சரிங்க, நன்றி. அதுல இருந்து தேவைன்னா நீங்க அந்த லிங்கை ஷேர் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுல வந்து நான் போடுறேன், ஆனா ஒவ்வொருத்தரும் அதை டவுன்லோட் பண்ணி 1.5 ஜிபி மேல ஆகும். இல்லையா, பிடிஎஃப் அந்த மாதிரி போட்டீங்கன்னாக்கா இல்ல, அந்த மாதிரி இது பாப்போம். நான் இந்த வழி இருக்க முயற்சி பண்றோம். இல்லன்னா நீங்க அந்த யூடியூப்ல பார்க்கலாம். ஆஸ்ட்ரோ அகாடமி அப்படிங்கிற யூடியூப். இல்லைங்கய்யா, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்க பிடிஎஃப்ல போட்டீங்கன்னாக்கா நாங்க தேவையானப்போ அப்பப்போ அதை படிச்சுனாக்கா எங்களுக்கு கவனம் வரும்ல. ஆமா ஆமா, நன்றிங்க. பார்க்கலாம், நான் போடுறேன். இது என்ன டெக்னிக்கலா என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் யூடியூப்ல போட பாக்குறேன். இருந்தாலும் நீங்க இப்போதைக்கு பயன்படுத்தினா யூடியூப்ல ஆஸ்ட்ரோ ஸ்டார் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் இதுல போட்டு நம்ம அந்த காலச்சக்கரத்தை குறித்து இன்றைய இது அதுல இருக்கு லைவ். நன்றி. நன்றி. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி. முத்துக்குமாரசாமி ஐயா, நன்றி.
வணக்கம் வசுமா திருச்செங்கோடு ஐயா. மகிழ்ச்சிங்கய்யா, மகிழ்ச்சி. வசந்தகுமார் ஐயா எந்த ஊரு? திருச்செங்கோடுங்க. என்னங்கய்யா? திருச்செங்கோடு. திருச்செங்கோடு, ரைட்டுங்க, ரைட். பேக்ரவுண்ட் மலை எங்க ஊர் தான் வச்சு. பார்த்தேன் அத்தனாரீஸ்வரர் என்னால இருக்கா. நன்றி ஐயா. கிருஷ்ணன், விசாகப்பட்டினம். ஆஸ்ட்ரோ கிருஷ்ணன் ஐயா, நன்றி, வணக்கம். சார் ஷாம்லால் மதுரை, வணக்கம் ஐயா. மகிழ்ச்சிங்கய்யா, மகிழ்ச்சிங்க, வணக்கங்கய்யா. தொடர்ந்து பங்கேறுங்க இந்த வகுப்புல. புதுமையான பல விஷயங்களை நம்ம இதுல தொடர்ந்து கொண்டு வரதா இருக்கோம். ஓகே சார், ஓகே சார். நான் உங்க ஸ்டார் அகாடமியில ஜாயின் பண்ணிட்டேன் சார். சரி, நன்றி, வணக்கம். தியாகராஜன் சார். ஐயா நன்றி ஐயா, நன்றி, வணக்கம் ஐயா, வாழ்க உண்டு. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நம்ம குழுவில் இணைச்சிருக்கேன். அவங்களுக்கும் பங்கேற்றாங்கன்னு பாருங்க. பாக்குறேங்க ஐயா, பாக்குறேன். அவங்க முடியலன்னா இது பண்ணிக்கணும். நன்றி, நன்றி, வணக்கம், வாழ்க வளம். நன்றி. ரைட், இதோட நிகழ்ச்சியை பூர்த்தி பண்ணிக்கலாம். பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.